அது பிரச்சனை இல்ல. ம்ஹ்ம். இன்னைக்கு என்ன ப்ரோ அரசியல் காமெடி என்ன ஏதாவது பண்ணானுங்களா? ப்ரோ ஒரு நான் நேத்திக்கு பேசலாம்னு நெனச்சேன். கொஞ்சம் லைட்டா உடம்பு ஒரு மாரி தொண்டை ஒரு மாரி இருந்தது தான் பேசல. ம், ம். நேத்திக்கு முந்தா நேத்திக்கு நைட்டு டிஎம்கே ஸ்பேஸ்ல பேசுறாய்ங்க ப்ரோ. எவ்வளவுனா அவைங்கலாம் ஏதோ கட்சியில பதவியில இருக்காய்ங்களா? இல்ல அந்த ஐடி செல்ல இருக்காய்ங்களான்னு தெரியல. அவைங்களுக்குள்ளயே பேசிக்கிறாய்ங்க. என்னங்க, அதாவது விஜய் வந்து போராட்டத்த அறிவிச்சுட்டாருங்க. அறிவிச்சுட்டு இந்த மாதிரி நம்ம கச்சத்தீவுக்கு எதிரா இதுக்கு போராடணும். சாரி இதுக்கு நம்ம உடம்பு முடியாம இருக்குது. நமக்கு இதுல பதட்டமா வேற இருக்கு. இருங்க நான் நான் நீங்க வச்சத வச்சு சொல்றேன். இல்ல, எனக்கு இல்ல ஃபர்ஸ்ட் நான் ஆஃப் ஆல் முடிச்சிடுறேன். ம், ம். அந்த அந்த போராட்டத்துக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம மாவட்ட செயலாளர்கள்ட்ட எல்லாம் பேசுனாங்களாம். மாவட்ட செயலாளர்கள்லாம் வந்து குழப்பம் அடைஞ்சுட்டாங்களாம். என்னடா திடீர்னு தளபதி கிட்ட இருந்து இந்த மாரி ஒரு ஆர்டர் வந்திருக்கு. நமக்கு என்னன்னே இது என்ன டாபிக் இது என்னன்னே அவங்களுக்கு தெரியலையாம். எல்லாரும் ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் ரொம்ப தடுமாறமாயிட்டாங்களாம். உடனே என்ன நடந்துச்சுன்னா, மில்டன் இருக்காரு தெரியுமா? மில்டன் தொடர்பு கொண்டாங்களாம். இந்த மில்டன் இவர தொடர்பு கொண்டார். சாரி தொடர்பு கொண்டார். கொடுத்து, "ப்ரோ இத பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4, 5 புக்கு, 4, 5 மெட்டீரியலு எல்லாம் குடுத்துட்டு, "இதெல்லாம் படிங்க. படிச்சுட்டு போயி, இத பத்தி பேசுறதுக்கு எதுவும் கேள்வி கேட்டாங்கன்னா" அப்படின்னான். எனக்குன்னா அதான் சொல்றேனே, நான் வந்து சைலண்ட் லிஸ்ட்னர்ல இருந்தேன். நெனச்சேன், அட தற்கூரி கூட்டங்களா! இந்த அதாவது நீங்க நீங்க கேவலமா இறங்குவீங்க. அது நம்மளுக்கு வெளிப்படையா தெரியுது. ஆனா இவ்ளோ தரங்கட்டத்தனமா, என்ன மில்டன் கிட்ட கன்டென்ட் வாங்கி பேசுற அளவுக்குலாம் எப்புட்றா உங்களால இமேஜின் பண்ண முடியுது? அதுவே ஒரு தற்குறி. அந்த தற்குறிக்கே முழுசா தெரியாது. ஏன்னா, அவன் வந்து மத்தவனுக்கு கன்டென்ட் குடுக்குறான்னா, என்னால அதெல்லாம் அதான் சொல்றேனே, அவைங்க ரொம்ப பாவம் ப்ரோ. என்ன எங்கிட்டு போறதுன்னு தெரியாம, கயமையான தெருநாய் மாரி இங்கிட்டு ஓடுறாய்ங்க, அங்கிட்டு ஓடுறாய்ங்க. கடிக்கவும் மாட்டேன்றாய்ங்க. சும்மா லொல் லொல் லொல்ன்னு எப்பப்பப்பப்பா! ஒரு கல்லு தான் ப்ரோ. பூரா தெரிச்சு ஓடி போயிரும். அது அது ரொம்ப 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 அ டிரெக்ஷன்லெஸ்ஸா இருக்காய்ங்க ப்ரோ. எறங்கி கடிக்கிறான்னு இல்ல சொன்னா ப்ரோ அது ப்ரோ அது பண்ணலாம். நீங்க நீங்க எங்க இருக்கீங்க? ஆர்டிபி ப்ரோ ஜெர்மனியா எப்படி எப்படி இங்க எங்க இங்க இருக்கீங்க? இங்க நம்ம மாறி மாறி நம்ம வந்து உலகத்துல பல இடத்துல இருக்கிற ஆள் ப்ரோ. ஓகே ஃபைன். நம்ம கன்சல்டன்ட்டா இருக்கோம். இங்க கொஞ்ச நாள் இருப்போம். அங்க கொஞ்ச நாள் இருப்போம். குதிச்சுட்டே இருப்போம். இல்ல எனக்கு ஆர்டிபி எனக்கு ஒண்ணு மட்டும் என்னன்னா, செல்வ பெருந்தகை வந்து இந்த கச்சத்தீவ பத்தி பேசினான். ஒரு டயலாக் பேசினார் தலைவரு. நான் பேசினார் மட்டும் கேளுங்க. கச்சத்தீவ எதுக்கு குடுத்தானுங்கன்னா, அது வந்து வறண்ட பூமியாம். வறண்ட பூமி வந்து குடுத்ததாம். வறண்ட பூமியினால நம்மளுக்கு பிரச்சனை கிடையாதாம். மீனவர்கள் வந்து தாக்கப்படாம இருக்க தான் நம்ம பேசணும். அத முதல்ல தான் நம்ம ப்ரோ பண்ணணும் தவிர, கரெக்ட்டு. கச்சத்தீவு பத்தி எனக்கு என்னன்னா வறண்ட பூமின்றான். நான் என்ன டேய் சுத்தி கடல்றா பைத்தியக்காரனாய எங்க தோணுனாலும் தண்ணி வரும். ப்ரோ நீ ஒரு சின்ன போய் பையன் இன்னைக்கு வீடியோ பார்த்திருக்க போட்டிருந்தான் பாத்தியா? என்ன அழகா கேட்டிருந்தான். அவர் ஏன்டா ஸ்டைல் இந்த சின்ன பையன் பிரமாதமா கேள்வி கேட்டிருந்தான். ஏன்டா இந்தியாவுக்கு தேவையே இல்லாதன்ற ஒரு தீவ இந்தியா ஸ்ரீலங்காவுக்கு குடுத்துருச்சு. அது ஸ்ரீலங்காவுக்கு என்ன விதத்துல தேவையா இருக்கும்? ஏன்னா அது அருமையான கேள்வி ப்ரோ. இவங்க பாலிடிக்ஸ்க்காண்டி அதாவது அவங்க என்ன தெரியுமா சொல்றாய்ங்க? எவ்வளோ கீழ்த்தரமா டிஎம்கேல பேசுறாங்கன்னா, கச்சத்தீவை அவைங்களுடைய அவைங்களோட ஸ்டாண்ட் பாருங்களேன், எப்படியெல்லாம் பேசுறாங்கன்னு. அதாவது கச்சத்தீவு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் குடுத்துருச்சாம். ஆனா, ஸ்ரீலங்காட்ட குடுத்த பிறகு இந்த மாரி ப ப இந்த மாரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரலையாம். ஆனா, எல்டிடி பிரபாகரன் வந்து அங்க உள்ள புரட்சி ஆரம்பிச்ச உடனே தான் இந்த தமிழக மீனவர்கள் மேல சுட ஆரம்பிச்சுட்டாங்களாம். என்ன? அப்ப நான் நெனச்சேன், ஏன்டா சரி நீ சொல்றத ஒரு லாஜிக்லயே எடுத்துக்குருவோம். அங்கிட்டு இல்ல இல்ல ப்ரோ நீங்க தப்பா ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. டோட்டலா பேசாதீங்க. அப்படி வந்து அவரு சொல்லல ஆக்சுவலி. இல்ல. அவரு அவங்க சொன்ன ப்ரோ விதம் வேற. நீங்க தெளிவா நீங்க சொல்றாரு பேசுற ப்ரோ. விதம் வேற actually. அவங்க வந்த பிறகு தான் அந்த சுடுறது ஆரம்பிச்சுச்சு. ஏன்னா பாதுகாப்பு இல்ல மான்சர் ப்ரோ நீங்க நீங்க இந்த இதுல சொன்னீங்களா? இந்த கான்டெக்ட்ல சொல்லல ஆக்சுவலி. எதுல சொல்றீங்க? இல்ல ப்ரோ இவரு வந்து சொன்ன கான்டெக்ட்ல நீங்க சொல்லல. கரெக்ட்டா? இல்ல. அங்க பேசிக்கிடுறாங்க ப்ரோ. நம்ம டிஎம்கே இதுல பேசிக்கிறாய்ங்க. இல்ல நீங்க பேசிக்கிட்டு தான் இல்ல ப்ரோ எல்லாமே ரெக்கார்டிங்க. ஆக்சுவலா நீங்க நீங்க அந்த அந்த மாதிரி வேண்டாம் ஆக்சுவலா. ஏன்னா இல்ல ரெக்கார்டிங்க. ப்ரோ ரெக்கார்டா இல்ல இருந்துட்டு இல்ல எங்களுக்கு தான் பிரச்சனை ப்ரோ. நாங்க டிவிக்கு அப்புறம் நீங்க வந்துட்டு இல்ல அவர் ப்ரோ அவர் வந்து ஸ்ரீலங்கா. ஓகே புரியுதா? இல்ல. இருக்கு. நான் சொல்ல வர கன்டெக்ஸ்ட்ட புரிஞ்சுக்கோங்க. அதாவது எனக்கு வந்து தமிழக மீனவர்கள் கிட்ட ஐ மீன் இலங்கை தமிழர்கள் கிட்ட டிஎம்கே வைக்கிற ஸ்டாண்ட் எப்படி இருக்கு?
ஏன்னா அவர் போராடின முறை வேணா தப்பையா இருக்கலாம். ஆனா இவங்க எப்படி அதை திரிச்சு பேசுறாங்க பாருங்களேன். அதான் சொல்றேனே, டிஎம்கே எல்லாத்துக்குமே ஸ்டிக்கர் ஒட்டுவாங்கங்க. பெரியார பேசுனா எங்க கட்சின்னுவாங்க. எம்ஜிஆர் பண்ணதே எங்க கட்சின்னுவாங்க. காலப்போக்குல எல்லாருடைய தலைவர்களுடைய என்ன காமராஜர் பண்ணத காலப்போக்குல இது நாங்க ஆரம்பிச்சதுன்னுவாங்க. ஏன்னா காலப்போக்குலன்ட்டு இன்னைக்கு அவங்க வந்து நல்ல அந்த 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 கிரவுண்ட் லெவல்ல அவங்களுக்கு நல்ல ஸ்ட்ரக்சர் இருக்கிறனால எல்லா அதான் சொல்றேனே கிட்டத்தட்ட ப்ரோ பிஜேபி சென்ட்ரல் வரலாறு வந்து அட்மினிஸ்ட்ரானோ இவனுங்க இல்ல பிஜேபி. ப்ரோ. எனக்கு எனக்கு டவுட்டு, கச்சத்தீவு எப்போ கொடுத்தோம்? 1974. பிரபாகரன் எப்ப செத்தாரு? ப்ரோ நான் அந்த லாஜிக்ல எல்லாம் போ எனக்கு என் மைண்ட் 2000. இல்ல இல்ல இது 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 இல்ல ப்ரோ. இதுவே இந்த லாஜிக்கே இந்த நாய்களுக்கு எட்டாது ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது தெரிஞ்சுக்கணும். 1974ல கொடுத்த கச்சத்தீவுக்கு 2009ல செத்த பிரபாகரனை மேட்ச் பண்ணானுங்கன்னா, நீ யாரு, எவ்வளவு பெரிய கூமுட்டன்னு இப்ப தெரிஞ்சா? எக்ஸாக்ட்லி நீ யாரையோட எதை கோத்து விடுற? நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்னு என்ன புரிஞ்சுக்கணும்னா, 20 வருஷம் கொடுத்ததுக்கு அப்புறம் 20 வருஷம் கழிச்சு பிரபாகரனால தான் பிரச்சனைனா, எவ்வளவு பெரிய நரேட்டிவ் நீ செட் பண்ற? கொடுத்ததை நியாயப்படுத்துறது தானே நீ. எக்ஸாக்ட்லி அதான் சொல்றேன். நீ என் பாயிண்ட் கண்டு ப்ரோ. நான் மொத்தம் கன்வே பண்ண மெசேஜ் இதுதான். எப்படி ஒரு தப்பான நெரட்டிவ செட் பண்றா இல்ல நான் நீ பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்களேன். இங்கிட்டு ஸ்ரீலங்கா ஒரு சின்ன நாடு, ஒரு தூசு. ஆனா அங்கிட்டு குஜராத்ல இருந்து பார்டர் கடந்து பாகிஸ்தான் கடல்ல மீன் பிடிக்க போறாங்க. அங்கன இத்தனை பேர் செத்தானா? இவ்வளவு பிரச்சனை அங்க வருதா? ஏன் அங்க நடக்க மாட்டேங்குது? இங்க மட்டும் நடக்குது? இல்ல அங்க அங்க பாகிஸ்தான விட நமக்கு என்ன ஸ்ரீலங்கா அவ்வளவு பெரிய எதிரி நாடா? ஏன்னா அங்கேயும் அங்கெல்லாம் ரொம்ப ரேர் ப்ரோ. போனானா எப்பயாவது ஒருத்தன் கடல்ல வழி மாறி போயிட்டாங்க. இது மாறி போயிட்டாங்க. இல்ல நம்ம மீனவர்களையுமே இவங்க எவ்வளோ கேவலமா பேசுறாங்க தெரியுமா? அவங்க 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 வந்து தான் தொழிலுக்காண்டி தாண்டி போயிடுறாங்க. ஏன்டா கடல்லன்னா இன்னைக்கு ஜிபிஎஸ் எல்லா வசதிகளும் இருக்கு. அந்த காலத்துல என்ன வசதிங்க இருந்தது? எல்லாரையும் கொச்சப்படுத்துறாங்கங்க. மீனவர்கள கொச்சப்படுத்துறாங்க. ஏன்னா பொலிட்டிக்கல் நரேட்டிவ் தப்பு தப்பா செட் பண்றாங்க. அவங்க சௌரியத்துக்கு அதான் சொல்றேன்ல, கேட்க ஆள் இல்ல. பேசுறது அந்த தளபதி தளபதி மட்டும் நம்ம அந்த அந்த அறிக்கை வரலன்னு வச்சுக்கோங்க, இந்த டாபிக்ல நம்ம இவ்வளவு தூரம் போய் இன்ட்ரெஸ்டிங் எல்லாம் கேட்கவே மாட்டோங்க. நம்ம தளபதி போட்டதுனால நம்ம இப்ப இவங்க என்ன பண்றாங்க, நம்ம நம்ம கரெக்டா தான் புரிஞ்சிருக்கோமா? ஏன்னா என்னதான் பேசுறாங்கன்னு பார்த்தா, ஐயோ பயங்கர தப்பு தப்பா நரேட்டிவ் பேசிட்டு ஏன்னா அதையும் நம்ம இந்த இந்த பப்ளிக் அதான் சொல்றேன்ல, கீழ இருக்க எல்லாருமே டிஎம்கே கிட்ட இருந்து ஒரு போஸ்ட் வந்துச்சுன்னா, 19 அது எவ்வளோ எவ்வளோ கிளாரிட்டியா இருக்கிற போஸ்ட்டா இருந்தாலும், அத புரிஞ்சுக்கிறாம, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம நம்ம நம்ம மேலோட்டம் பார்த்துட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஆஹா! இவனா? எவ்வளோ நல்லவன் நடந்த இவர் மாரி தான். இந்த இந்த ஒரு படத்துல பேசுவானே, ஐய்யய்யோ! பயங்கரமானவர்ரா! அதெல்லாம் ஒரு ஒரு ஈர வெங்காயம் கிடையாது. வெங்காயம் மாரி டிஎம்கேவ உரிக்க 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 உள்ள ஒண்ணும் இல்ல. பூரா ஸ்டிக்கர் ஒட்டுற வேல. ஏன்னா இங்க ப்ரோ இவனுங்களுக்கு முதல்ல சில பாலிடிக்ஸ் வெங்காயம் வெள்ளை பூண்டே தெரியாது ப்ரோ. இவன் ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, நான் என்ன சொல்றேன்னா 74ல கொடுத்தத 2009ல செத்த பிரபாகரனோட மேட்ச் பண்றது. ஃபர்ஸ்ட் இந்த இலங்கையில இந்த சிவில் வார் வெடிச்சது எப்போ தெரியல உங்களுக்கு? 83லயோ 82லயோ ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு கரெக்டா டேட் தெரியல. எனக்கும் தெரியல ப்ரோ. 82 அதெல்லாம் 83 நமக்கு சம்திங். அதான் இப்பதான் கத்துக்குறோம் நம்ம. அதான் 83 என்னமோ ப்ரோ. 82 83 அது மட்டும் எனக்கு கரெக்டா தெரியல. அது தெரியல. பட் ஆனா இந்த டேட் எனக்கு இதெல்லாம் ஓகே ஃபைன். 82 83 சம்திங் ஸ்டார்ட் ஆச்சு ஓகேவா? இந்த 83 டு அது ஒரு 10 15 வருஷமா அவனுங்களுக்குள்ள அந்த வார் ஸ்டார்ட் ஆகி அது போய்கிட்டே இருக்கு ஓகேவா? growth ஆகிட்டே இருக்கு, நடந்துகிட்டே இருக்கு. அது வரையும் அந்த வார் ஃபைட்டு அது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஃபிஷர்மேனை, இந்தியன் ஃபிஷர்மேனை அதர் கண்ட்ரி பீப்புள் வந்து அரெஸ்ட் பண்றாங்கன்னா, யாரு ஃபர்ஸ்ட் அதை ரெப்ரசென்ட் பண்ணி யார் அட்ரஸ் பண்ணணும்னா, பிரைம் மினிஸ்டரும் பிரசிடென்ட்டும் அட்ரஸ் பண்ணும். ஏன்னா இதுதான் இதுதான் அந்த அரசியல். இந்த அரசியலை ஃபர்ஸ்ட் பண்ணதே தப்பு. என்னன்னா தமிழ்நாடு மீனவரை அரெஸ்ட் பண்ண மாதிரி இவனுங்க யாரோ அரெஸ்ட் பண்ண மாதிரி தனியா உட்காந்துக்கிறானுங்க. அட்ரஸும் பண்ண மாட்டானுங்க, அதை கேள்வி கேட்க மாட்டானுங்க சென்டர்ல. 10 வருஷம் நீ முதல்ல கூட்டணி ஆட்சியில இருப்பாங்க. அதான் தளபதி நச்சு நச்சுன்னு கேட்டாரேங்க. நல்லா நல்ல 10 வருஷம் கூட இருந்தே நல்ல பவர் அனுபவிச்சீங்கல்ல. அந்த அந்த கூட்டணி கணக்கே ப்ரோ. எனக்கு என்ன டவுட்னா, இந்த கூட்டணி கணக்கே வச்சுக்கோங்க. சரி பிரபாகரன் செத்துட்டார் ப்ரோ. இது எவ்வளவு பெரிய விஷயம் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் கேளுங்க. பிரபாகரன் இறந்தாச்சு. இறந்து ஒரு 2-3 வருஷம் கழிச்சு இங்க ரைடு வருது. இடி ரைடு ஓகேவா? பயங்கரமா டிஎம்கே பண்ண ரூல்ஸ்ல இவன் தப்பு பண்ணது எல்லாத்தையும் இது பண்றானுங்க. அப்போ வந்து டிஎம்கே காம்ப்ரமைஸ் பண்ணுது. யார் கூட? காங்கிரஸ் கூட காம்ப்ரமைஸ் பண்ணி சீட்ஸ் அதிகமா கொடுக்குறானுங்க காங்கிரஸ்க்கு. அப்பதானே சொன்னாங்கல்ல, இந்திராவின் மருமகனே வருக தமிழகமே என்னமோல டயலாக்லாம் விட்டாரு. காம்ப்ரமைஸ் பண்றானுங்க. நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. நீ தப்பு பண்ணாதான் பயப்படணும். கரெக்டா? நீ தப்பு பண்ணனால தான் நீ தப்பு பண்ணனால தான் நீ அவனுக்கு அடிபடிஞ்சு போயிருக்க. நீ அடிபடிஞ்சு போனனால தான் இந்த காம்ப்ரமைஸ் நடந்திருக்கு. இந்த நீ காம்ப்ரமைஸ் பண்ணனால தான் அங்க கச்சத்தீவு போயிருக்கு.
நீ இந்த மாதிரி வருஷம் ஃபுல்லா உன் மேல இருக்க தப்ப எப்படி நீ எஸ்கேப் ஆகலாம் தான் பார்த்த தவிர, இது கச்சத்தீவோ, இல்ல தமிழர்கள் பிரச்சனையோ, இல்ல மீனவர்கள் பிரச்சனையோ நீ எதுவுமே மைண்ட்ல எடுத்துட்டு வரல. நீ எப்படி எஸ்கேப் ஆகலாம், நீ எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணி இந்த ஆட்சியை பிடிக்கணும், நான் வந்து இதுல வந்து இன்னும் ரூல் பண்ணணும்னு நினைக்கிறேன். உன் சுயநலத்துக்காகவும், உன் எக்ஸாக்ட்லி கட்சி சுயநலத்துக்காகவும், ஃபேமிலி எக்ஸாக்ட்லி சுயநலத்துக்காகவும் நீ எக்ஸாக்ட்லி நீ ஆட்சியை நடத்திக்கிட்டு இருந்துட்டு, இப்ப புதுசா மீனவர், கச்சத்தீவு, நீட்டு, டீலிமிட்டேஷனு, ஏன் 4 வருஷம் ஒண்ணும் இல்லாம இப்பதான் வர? இத்தனை வருஷம் நீ கச்சத்தீவுக்கும் பேசல, மீனவர்களுக்கும் பேசல, நீட்டுக்கும் பேசல. 4 வருஷம் முடிஞ்சு வந்து பேசுற. பட்ஜெட்டே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. உன்னோட லாஸ்ட் பட்ஜெட்டே அனௌன்ஸ் பண்ணிட்ட. இப்போ வந்து பேசுற. அப்போ உனக்கு 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 கேள்வி என்ன கேள்வி கேட்கணும்னா, முதல் கேள்வி என்ன கேட்கணும்னா, இதெல்லாம் அரசியல் தானே சாமி ப்ரோ? நீ தலையை சுத்துது ப்ரோ நீங்க பண்ற ஃப்ராடத்தை. நான் அது ஒரு ட்வீட் எல்லாம் போட்டிருக்காங்க. நம்ம அவங்க வீடியோவை அந்த ஒருத்தர் யாரோ ஒரு பத்திரிகையாளர் எடுத்து எடுத்து பாயிண்டா வரலாறோட அவ்வளவு தெளிவா புட்டு வைக்கிறாரு. நம்ம இவங்க மோசமானவங்க நினைச்சோம்னா எப்பா சாமி படுமோசமானவங்களா இருக்காங்க ப்ரோ. ப்ரோ கொஞ்சம் நம்மளே நம்ம பயங்கரமா அடிக்கலாம் ப்ரோ. நம்ம கிட்ட கனமும் இல்ல, நம்ம கிட்ட பிரச்சனையும் இல்ல, நம்ம தப்பும் பண்ணல. நம்ம மட்டும்தான் எல்லாரையும் அடிக்கலாம். ஏன் சொல்றேன்னா, இந்த பேசிஸ் ஏன் சொல்றேன்னா, எல்லாரும் இது இங்க இருக்க லிசனர்ஸ் முதல் கொண்டு நான் ஒண்ணு சொல்றேன். ஏன் தெரியுமா? திமுக, அதிமுக மாத்தி மாத்தி ஆண்டுட்டானுங்க. ஆண்டு இந்த நாட்டை என்ன பண்ணிருக்கானுங்க தான் நான் சொல்ல வரேன். இப்போ இன்னைக்கு வந்து இந்த டிஆர்பி ராஜா வந்து சொல்றான், நாங்க தான் வந்து வளர்ச்சி மாநிலத்தை நம்பர் 1ல இருக்கோம். 9.63 9.62 சம்திங் ஒரு ரேஷியோ சொல்லி நாங்க தான் முதல் இடத்துல இருக்கோம்னா, நீ எவ்வளவு கடன்ல இருக்கன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு. இந்த 9.63 நீ அதிக வச்ச கடன் வாங்கி தான் உன்னோட வளர்ச்சியா? கடன்ல ஏன் போச்சு? அதுக்கு பதில் சொல்லு. அதுக்கு ஒரு கேள்விக்கு அந்த கேள்வி அதுதான் அடிப்படையான கேள்வி அதுதான். தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு கடன் ஏன் வந்தது? எதுக்கு வந்தது? எதுக்கு இவ்வளவு கடன் வாங்குனீங்க? அந்த கடனை வாங்கி என்ன பண்ணீங்க? உண்மையா பேசுற பிடிஆரும் இல்ல. இவங்க நோக்கத்துக்கு அடிச்சு விடுவாங்க ப்ரோ. அதை கட்டுனாரு இதை கட்டுனாரு அதை பண்ணினாரு இதை பண்ணினாருன்னு. எனக்கெல்லாம் வாயில வந்துரும் ப்ரோ. இவனுங்க இவ்வளவு பண்ணிட்டு இங்க நாயன் தர்மம் பேசிக்கிட்டு நல்லவன் மாதிரிலாம் பேசிட்டு இருந்தானுங்கன்னா ஐயோ அதுதான் ப்ரோ. வெரி ராங் ப்ரோ. ப்ரோ இன்னைக்குலாம் ஒரு ட்வீட் பாக்குறேன். ஒரு டிஎம்கேல இருக்கிற ஒரு ஆளு டிவிகே ஐ மீன் சாரி இது நம்ம திருமாவளவன் கட்சிய எவ்வளோ என்னமோ ஒரு போஸ்ட்ல ஒரு தப்பான ஒரு ஆட்களை இன்க்ளூட் பண்ணிட்டார் போல இருக்கு. எவ்வளவு கீழ்த்தரமா பேசுறான் தெரியுமா? அவனும் கண்டிப்பா இந்த ஐடி செல் கேங்கு தான். ஆனா அப்ப யோசிச்சு பாருங்களேன், பாரபட்சமே பார்க்க மாட்டாங்க ப்ரோ. இவங்களுக்குலாம் அங்க இருந்து மேல இருந்து என்ன வருதோ, எவன் கரெக்ட் எவன் தப்பு, ஆனா நல்லா எக்ஸ்போஸ் ஆறாங்க ப்ரோ. நான் கூட சீரியஸா சொல்றேன். நான்லாம் ஒரு காலத்துல இவங்க ஏதோ பண்ணிருக்காங்கன்னு நினைச்சேன். ஆனா பூரா ப்ரொபகண்டா, பொய், அவதூறு, ஆபாசம். எம்மாமா அது அந்த ஆபாசம்ன்றது இன்னில இருந்து வரல போல இருக்கு. அதையும் நம்ம உட்காந்து நோண்டி நோண்டி பார்த்தோம்னா கட்சி ஆரம்பிச்ச தேதியில இருந்து ஆபாசம் தான். யார பெரியார் அசிங்கமா டிஎம்கேல நீங்க ஜாயின் பண்ணணும்னா சில கேட்டகரி இருக்கணும். அதுல முதல் கேட்டகரி உனக்கு அசிங்கமா பேச வருமா? யூ செலக்டட். யூ ஆர் செலக்டட். நீ அசிங்கமா பேசுவியா? ரவுடிசம் பண்ணுவியா? ரவுடிசம்னா என்ன? சண்டை போட்டு பிரியாணி திருடணும். நீ பிரியாணி திருடனா இருக்கணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது எங்கேயாவது வந்து நீ மாநாடு நடத்தினா அங்க இருக்க கடைக்காரன் கிட்ட எல்லாம் அடிச்சு பிடிக்கி காசு வாங்கணும். மாமூல் கலெக்ட் பண்ணணும், மிரட்டணும், கள்ள சாராயம் காசணும். இதுதான் இவங்களோட பேசிக் குவாலிஃபிகேஷன். இந்த பேசிக் குவாலிஃபிகேஷன்லாம் இருந்தா அவனுக்கு தான். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு தலைமை தப்பு பண்ணுச்சுன்னா அதுல நீ தட்டி கேட்க கூட வேணாம். அதுல நியாயம் தப்பு ரைட்டுன்னு அது பேசணும்ல. அப்பதானே உன பொதுமக்கள் என்ன சொல்லுவாங்க, பேசுறான்ப்பா கரெக்டா பேசுறான்ப்பா நினைப்பாங்களா இல்லையா? வேல்முருகன் இப்ப என்ன பாலிடிக்ஸ் பண்ணுகிறாரு? அதான் பண்ணிருக்காரு. கூட்டணி கட்சியா இருந்தாலும் என் மக்கள் என்ன நம்பணும்னா நான் அப்பப்போ திமுக பண்ற அநியாயத்தை நான் வந்து இப்போ பொது மேடையில வந்து நான் பேசணும். அதானே பண்றாரு. அந்த அடிப்படை கூட திமுக பண்ணலையே. ஒருத்தன் என்னன்னா சோறு சாப்பிடுறீங்கன்றான். ஒருத்தன் என்னன்னா அந்த அந்த இஃப்தார் நிகழ்ச்சியில கொண்டு வந்ததை குப்பை வண்டியில கொண்டு வந்து சாப்பாடை பரிமாறிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் பண்ணிட்டு நீ எப்படி அதை நியாயப்படுத்துற? மத அரசியல், பேரை வச்சு மதத்தை பிரிச்சு அதுல அரசியல் பண்ற பிஜேபின்றியே இன்னைக்கு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஜோசப் விஜய்னு நீ தான்டா சொல்லிட்டு இருக்க பைத்தியக்காரா. ஜோசப் விஜயோட நிக்கல ப்ரோ. இன்னைக்கு ஒரு டிஎம்கேல உள்ளவன் போஸ்ட் போட்டிருக்கான். அதாவது இன்னைக்கு கமெண்டேட்டர்ஸ் வந்து நம்ம சிஎஸ்கே மேட்ச்ல பேர் என்ன நம்ம
அஸ்வினை வந்து ரொம்ப இதா பேசுறான். ஆனா அந்த பக்கம் இருக்க பிளேயரை வந்து ரொம்ப கேவலமா பேசுறாங்க. அப்ப அவன் வந்து ஐயர் இல்ல போல இருக்கு. அங்கேயும் மத வெறி பிடிச்சவங்க அப்படின்ட்டு போடுறான். பொத்தம் பொதுவா போடுறான். அதுக்கு பார்த்தோம்னா கமெண்ட் பாராட்டு. ஆமா அது அவன் நினைச்சேன் டேய் உங்க ஜாதி புத்தி உங்களை விட்டு போகவே எது எதுல இல்லைன்னா பார்க்க அது இருந்துட்டே போட்டுமேங்க. அது 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 ஒழுங்கா ஆராயாம பொத்தம் பொதுவா அந்த மதத்தை டச் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். மத ஜாதியை டச் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். சரி, அவ தான் உங்களுக்கு பிரச்சனை. அவனாலே உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அது என்னது ப்ரோ? பிராமணர் வேற, இவனுங்க வந்து இன்னொரு சொல்லுவாருங்க. பிராமணியம் எதிர்ப்புன்னு ஒரு 2 இருக்கு. பிராமணர் எதிர்ப்பு கிடையாதான். இது இவங்க வேறயா பிராமண எதிர்ப்புன்னு சொல்லி ஒரு எதிர்ப்பு சொல்லுவானுங்க. நான் என்ன சொல்றேன், அவ தான் உனக்கு பிரச்சனைனா, அவ சேகர எதுக்கு நீ கூப்பிட்டு வச்சு மேடை போட்டு, அவங்க அப்பாக்கு எதுக்கு நீ பேரை திறந்து வைக்கிற ரோடு? ரோடு திறக்கிறது என்ன, பூஜை போடுறது என்ன, அடேங்கப்பா. ஆ? அது வந்து ஸ்டாலின் பிறந்த நாளுக்கு எதுக்கு நீ ரங்கராஜ பாண்டிய கூப்பிட்டு வச்சு ஸ்டேஜ்ல பேசின? ஆபாச பேச்சாளர். ஒரு பெண்களை இழிவாக பேசுறோம். அது தொழிலை சார்ந்து நடிக்கக்கூடிய பெண்களை இழிவாக பேசிய அந்த ஒரு வயசான கெலட்டு டாக்டரை நீ ஸ்டேஜ்ல கூப்பிட்டு வச்சு நீ வந்தே ஆகணும்னு மாசு பேசினான்னு சொன்னா, நீ என்ன அரசியல் பண்ணிட்டு இருக்க? நியாயப்படுத்திட்டு இருக்கீங்க வந்து. எல்லாம் எது 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 உண்மை எது பொய்ன்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பேசுறாங்க ப்ரோ. பொய்ய உண்மை மாதிரி பேசுறான், உண்மையா அப்படியே திருச்சு பேசுறான். அம்மா இல்ல, இந்த பிஜேபி ஒண்ணு கூட டிராமா ப்ரோ. நேத்து எக்ஸாக்ட்லி. அண்ணாமலை வந்து இதுல வந்து இப்ப என்னது ஒரு பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. என்ன கொடுத்துட்டு இருக்கானா, என்ன சொல்றாருன்னா, வப்பு சொத்து எதுக்கு டிஎம்கே வந்து இவ்வளவு போராடுதுன்னா, வப்பு சொத்து நிறைய டிஎம்கேல வந்து பிரச்சனை. அந்த ஜாகிர் ஹுசேன் செத்ததுக்கு காரணம் இதுதான். டிஎம்கே காரன் தான் வந்து கொன்னது. ஜாகிர் ஹுசேன் கொலையை வந்து சொல்றான். டிஎம்கே வந்து இதனால தான் கொன்னுச்சு. வப்பு சொத்து நிறைய டிஎம்கே கிட்ட இருக்குன்னா, உனக்கு அப்ப அந்த டீடைல் தெரியல, எடுத்து வெளில போடு. இந்த வாய் பேச்சு பேசக்கூடாது. இந்த பாலிடிக்ஸ் சும்மா வாயால இருக்கக்கூடாது. உனக்கு தான் டீடைல் தெரியல, நிறைய சொத்து இருக்குன்றல, வெளில போடு. நீ வெளியில போடுப்பா. டிஎம்கே வந்து வப்து சொத்துவை நிறைய கேப்சர் பண்ணி வச்சிருக்காங்கன்னா போடு, டேட்டாவை ரிலீஸ் பண்ணு. உன்கிட்ட உனக்கு கொடுக்காத டேட்டாவா? நீ கேட்டா எல்லா டேட்டாவும் கொடுக்க போறாங்க சென்ட்ரல்ல இருந்து. டேட்டா ரிலீஸ் பண்ணு. எதுவும் பண்ண மாட்ட. 2 பேரும் மாத்தி மாத்தி வாயிலே பேசிட்டு இருப்பீங்க. நாங்க வந்து ஏதாவது கேட்டா, டீடைல்ஸ் கேட்டா, அதை விட்டுட்டு வேற டாபிக் பேசுறது. பெரியாருக்காக வந்து போராடினீங்களா? உங்க 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 கொள்கை தலைவர்ல பெரியார் வந்து அசிங்கமா ஒருத்தர் பேசினா, அவருக்காக போராடினீங்களா? அதெல்லாம் அல்டிமேட் ப்ரோ. அதான் சொல்றேன்ல, ஒருத்தர் எல்லாம் போட்டிருக்கான். அவன்லாம் நல்ல 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 உயர் பதவியிலே இருக்கிறாரு. அதாவது விஜய் வந்து இந்த படத்துக்காண்டி அறிக்கை விட்டாரா? ஏன்டா உங்க உங்க ஃபர்ஸ்ட் ஃபேமிலில இருந்து ஒருத்தனாச்சும் விட்டு அறிக்கையே காட்டுங்கடா. அதான் சொல்றேன்ல ப்ரோ, பூரா ப்ரொபகண்டா. எனக்கு தெரிஞ்சு இவன் பாலிடிக்ஸே பண்ணல ப்ரோ. வெறும் ப்ரொபகண்டா. அந்த ரூ. 1000 இதெல்லாம் எல்லாத்தையும் நம்ம உட்கார்ந்து உட்கார்ந்து தளபதி நம்ம எடுத்து போட போட தாங்க நமக்கே தெரியுது. இல்லன்னா இதெல்லாம் நம்ம நீங்க பேச போறீங்களா? நான் பேச போறேனா? நம்மளும் சரி ஏதோ கத்துறாங்க, ஏதோ சொல்றாங்க, இதான் உண்மை போல இருக்குன்னு பொத்தம் பொதுவா படிச்சுட்டு போயிருவோம். எம்மா சாமி 10 இடத்துல போய் 10 விஷயங்கள தெரிஞ்சுக்கும் போது தான் தெரியுது, இதுக எவ்வளோ பெரிய ஃப்ராடுங்கன்னு. அதுவும் ஃப்ராட கான்ஃபிடென்ட்டா பேசுறான் ப்ரோ. இன்ன வரையும் இந்த கேஸ் மானியத்தை பத்தி ஒருத்தன் கேள்வி கேட்க மாட்டாங்க ப்ரோ. ஒருத்தன் பேச மாட்டாங்க ப்ரோ. சரி, இந்த பட்ஜெட்ல நீ கொடுத்த எல்லாம் உரிமை தொகையை பெறாத மகளிர் எல்லாரும் விண்ணப்பிக்கலாம் சொன்னேன். விண்ணப்பிக்கலாம் தான் சொன்னேன். யாருக்கு கொடுக்கப்படும் திருப்பி சொன்னியா? நீ கரெக்டா சொன்னியா? அதுலயும் அரசியல் புத்தியை காமிச்சிட்டல. ஐயோ, எனக்கு தலைவலி ப்ரோ. நேற்று மதியம் மேட்ச் பார்த்ததுல இருந்து என்னடா இவனுங்க எல்லா இடத்துலயும் நம்மளுக்கு டென்ஷன் ஏத்துற மாதிரியே நடக்குது. அலெக்ஸ் யோசிப்பான், ஐயா அதனாலதான் ஏன் நான் இன்னொருத்தனை போட்டு அடிச்சிருந்தேன். உங்களை இந்த நாட்டில் நடக்கிற இது நியூஸ் சேனல்ஸ் கூட இந்த மேட்ச் தோக்குறது எல்லாத்துக்கும் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஒருத்தா இருக்கான். ஆமா, அதான். அடுத்த டிவிக்கு என்ன மூவ்னு தெரியல, பாப்போம். ஆனா அந்த முஸ்லிம்ஸ் இது முடிஞ்சிருச்சா ப்ரோ? அவள்தானா? அவள்தான்ல இதுக்கு மேல. அது வந்து இப்போதான் ஜனாதிபதி, அதாவது பிரசிடென்ட் வந்து கையெழுத்து போட்டாருன்னா அது பிராக்டிக்கலா வந்துரும். அதை ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் ஹைகோர்ட் போய் அதுக்கு வந்து நம்ம இது வாங்கணும், ஸ்டே வாங்கணும். ஹைகோர்ட்டுக்கு போய் நீ அதை ஹைகோர்ட் வந்து வேலிடேட் பண்ணணும். ஆக்சுவலா நீட்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து பிரசிடென்ட் அப்ரோச் பண்ணி பிரசிடென்ட் வந்து சைன் பண்ணாம திருப்பி ரீசென்ட் பண்ணிட்டாரு. ஏன்னா இது வந்து கரெக்டா இருக்கு, இந்த ஃபார்மேட்ல கரெக்டா இருக்கு, தப்பு கிடையாதுன்ட்டாரு. ஓகேவா? இவங்க என்ன சொல்லணும்னா, பாதிக்குதுன்னா யாரை பாதிக்குன்னு மென்ஷன் பண்ணணும். கரெக்டா?
ப்ரோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் அவ்வளோலாம் நம்ம டெக்னிக்கலாலாம் உள்ளே போக வேண்டாம் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு நீட்டுன்ற கான்செப்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மாற்றம் வந்தா ஒழிய ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஆணையும் பிடுங்க முடியாது. ஏன்னா இது இது சும்மா இவங்க கீழே இருக்க எல்லாரும் கவனமாக கேட்டுக்கோங்க. அடுத்து வர எந்த ஒரு ஒரு அவங்களுடைய தேர்தல் அறிக்கையா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், என்ன நீட்டை பத்தி ஏதாவது வாக்குறுதி கொடுத்தானா அது 100க்கு 100 ஃப்ராடு. சும்மா சட்டம் அதிகபட்சம் போனால் சட்டமன்றத்தில் நிறைவேற்றுவாங்க, பண்ணிட்டு ப்ளேம் கேம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நாங்கள் போட்டோம், நீ கேள்வி கேட்டியா, அப்புறம் ஊரில் இருக்கவனெல்லாம் நீ கேள்வி கேட்டியா, நீ கேள்வி கேட்டியா, நீ கேள்வி கேட்டியான்னு கொஞ்சம் வரலாறு உத்து பார்த்தோம்னா அந்த பிரச்சனை அதெல்லாம் ஒருத்தர் அழகாக சொல்கிறாருங்க யூடியூப்ல. முத அந்த டிராஃப்டை பார்லிமெண்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணதே நம்ம மூத்த டிஎம்கே மினிஸ்டர்ஸ் தானே. அன்னைக்கு மேபி இம்பாக்ட் ஆகாமல் இருந்திருக்கலாம், ஆனால் அன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த அந்த குப்பையை ப. கொண்டு வந்து சிதம்பரத்தோட மனைவியும் அப்புறம் இன்னொருத்தவங்க தான் ப்ரோ இதுக்கு வந்து மெயின் ரீசனு. அது போராடி அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போன பிறகு இது ப. சிதம்பரம் அதுக்கு முன்னாடியே ப்ரோ டிராஃப்ட் பில்லுன்னு ஏதோ பார்லிமெண்ட்ல இது பண்ணுவாங்களாம். அது முத கொண்டு வந்ததே டிஎம்கேயோட எம்பி தானே யாரோ. ஆனா அதெல்லாம் பாருங்களேன், அதை போய் இப்போ ஏன்டா பண்ணேன்னு கேட்டோம்னா செல்வ முருகனா வேல் முருகன் என்ன செல்வ முருகனா ஏதோ என்ன நேம். ஆமாமா இருங்க நான் ரிமெம்பர் பண்றேன். செல்வ முருகன் ஏதோ ஒரு நேம்பா, எனக்கு ரிமெம்பர் அந்த நேம் ஞாபகம் வரல. அப்படியே நெட்ல நீங்க அடிச்சா சொல்லதான் எனக்கு இதெல்லாம் ஞாபகம் வருது. அவங்க நானுமே வீடியோ பார்த்தா ப்ரோ தெரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் நமக்கு தெரியல. அதான் சொல்றேன்ல, நம்ம தளபதி அந்த அந்த அறிக்கை வரலைன்னா இதை பற்றிலாம் நம்ம ஒன்றுமே பேச மாட்டோம். பொதுவாக நியூஸில் 2 சேனலில் பார்ப்போம், ட்விட்டரில் போகிற போக்கில் அப்படியே ஸ்க்ரால் பண்ணும்போது 2 தடவை படிச்சுட்டு நவுண்டு போயிடுவோம். அவ்வளோ டீட்டெயில்டெல்லாம் உட்காந்து பார்க்கவே மாட்டோம். யாருக்கு டைம் இருக்குது? போங்கடா என்னமோ பண்ணிட்டு போங்கடா அரசியல்ன்ட்டு போயிட்டோம். இப்போ தளபதி ஒன்று அறிக்கையை விட்டு நம்ம உள்ளே போய் சரி இதில் என்னதான் இருக்குது போனோம்னா, அம்மா சாமி 75 வருஷத்துல இவங்க என்னென்னலாம் நல்ல வேலைங்க. இது இந்த இவ்வளோ மோசமான வரலாறு ஏடிஎம்கேவு கூட இல்லைங்க. இந்த டிஎம்கே கிட்ட இருக்கிற இந்த மோசமான வரலாறு இந்த உருட்டெல்லாம் பார்க்கும்போது டிஎம்கே கிட்ட ஐ மீன் ஏடிஎம்கே கிட்ட இந்த அளவுக்கு மோசமானதே இல்லை. காங்கிரஸ் கிட்ட இந்த மாதிரி மோசமான இதுக்களே இல்லை. இந்த எல்லா இந்த 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 அயோக்கியத்தனம் கேடித்தனம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம 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 டிஎம்கேல இருந்து தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக விதவிதமா அன்னைக்கு அன்னைக்கு நல்ல மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு பிரச்சனைன்னு வந்தோடனே நீ கேட்டியா, நீ கேள்வி கேட்டியா, நீ கேள்வி கேட்டியான்னு அம்புட்டு வரையும் கை கட்டுறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே, நான் திரும்பியும் சொல்றேன், அவன் எவ்வளோ வேலிடான ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து போட்டாலும் மேலோட்டமா படிச்சுட்டு நீங்க நம்புனீங்க. நம்மள மாதிரி அடிமுட்டால் யாருமே இல்லை. இந்த டிஎம்கே படு மோசம். நீங்க எதுனாலும் ஒரு தடவை 2 தடவை அவன் கரெக்டா இருந்தானா கரெக்டா இருக்குன்னு ஒத்துக்குருவோம். ஆனா 99% பூரா ஃப்ராடு, பூராமே ஆமா பொய். உன்னிப்பா இப்ப நீட்டை கேட்டீங்கன்னா இப்ப நம்ம இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் மேல பழிய போட்டு போயிடுறோம். ஆனா அன்னைக்கு அந்த டிராஃப்டை உருவாக்க காரணம் அத்தியாவசியம் என்ன? அன்னைக்கு நீ என்ன விதத்துல உருவாக்குனாலும் இது வருங்காலத்துல நாட்டுக்கு ஒரு பாதிப்பு வரும்னா எதுக்கு போடுற நீ? அன்னைக்கு உனக்கு காங்கிரஸோடைய கூட்டணி வேணும், நீ மத்தியில ஆட்சி ஆளணும், அதுக்காண்டி அவங்க சொன்னாங்கன்றதுக்காண்டி எதையோ ஒன்று பண்ணிட்டு இன்னைக்கு அது 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 மொத்தமா வேற மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அதை மிஸ்யூஸ் பண்ணும்போது ஏதோ உனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரியும். ஏன்னா பூரா பேரும் திருட்டங்க, நீ மட்டும் நல்லவே மாதிரி ஒரு வேஷம் போடுற பத்தியா? ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கோ. ஆமாங்க நாங்க தான் போட்டோம், எங்களால இது ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம மத்தியில நம்ம கூட்டணி ஆட்சி வந்தா மட்டும்தான் மாற முடியும், பேசு. அதை விட்டுட்டு நீ விஜயகாந்த் ஏடிஎம்கே வந்து நீ அதை பண்ணியா, நீ மினிஸ்டருக்கே பூரா பாலிடிக்ஸுங்க. அப்பா தோழர்களே, நான் திரும்பி சொல்றேன், நீங்க மேலோட்டமா படிச்சீங்க, காலி தான். நீங்க பண்றதெல்லாம் நம்மளுக்கு ஏதோ ரொம்ப ரொம்ப கரெக்டா பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா அதெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. நமக்கு தெரியும். ஆர்டிபி நீங்க மாவட்ட ஆட்சியரோட எப்படி நம்ம தொகுதி எல்லாம் போட்டாங்களா? நீங்க எப்படி எல்லாரும் கனெக்ட் ஆயிட்டீங்களா? ப்ரோ இனிமே கொஞ்சம் கொஞ்சமா இப்போதானே ப்ரோ வந்திருக்கோம், பேச ஆரம்பிச்சிருக்கோம், இப்போதான் போய் பேசுறோம். எப்பா விக்டரு, நான் இப்போ இன்னொன்னு சொல்றேன், அதனால மைண்ட்ல நல்லா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது இது பேசிக்கா நம்ம பசங்கிட்ட நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் எழுது. ஏன் எழுதுன்னா, நீங்க சிலதை பாக்குறீங்க, உங்களுக்கு இதெல்லாம் மத்தவங்க கேள்வி கேட்கறப்போ இந்த கேள்விக்கு பதில் தெரியல, என்ன சொல்றதுன்னு தெரியலனால உங்களுக்குள்ளே இந்த கொஸ்டின் கேக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோ. ஓகேவா? ஒரு கட்சி ஃபார்மேட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எப்படி வந்து கொண்டு போவாங்க நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். கட்சி மேல என்ன அந்த ஸ்ட்ரக்சரை அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தொகுதி வைஸா மாவட்ட வைஸா கொண்டு போவாங்க. மாவட்டம் தொகுதின்னு போகும். மாவட்ட தொகுதியை கிளியர் பண்ணிட்டு தான் வார்டுக்கு வரும். இந்த பிஎல்ஏ எப்போ வரும் தெரியுமா? எல்லாம் அசைன் ஆகி எல்லாம் கிளியரன்ஸ் ஆகி எல்லாம் பக்காவானதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வார்டுக்கே வரும். ஸோ இந்த வார்டு வர வரையும் நிறைய டைம் இருக்கு, நம்மளுக்கு அதுக்கு நிறைய டைம் தேவை.
அந்த டைமை வந்து தான் நம்ம அனலைஸ் பண்ணோம். அந்த டைம் வரையும் நம்ம அரசியல் கத்துக்கோ, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நம்ம கட்சிக்குள்ள இருக்க அரசியல் வந்து என்ன தெரியுமா? சிம்பிளா ஒண்ணு சொல்றேன் தெரியுமா? தளபதிக்காக உயிர் கொடுத்து ரசிகனா இருந்தவன், தளபதிக்காக ரசிகனா இருந்தவனும் பொசிஷன் வாங்கியிருக்கான். அதே பொசிஷனுக்கு வர முடியாதவன் ஆதங்கப்பட்டவனும் இருக்கான். 2 பேரும் தான் இருக்காங்க. நீ ஆதங்கப்பட்டவனுக்காக பேசுனீன்னா கடைசி வரையும் நீ நெகட்டிவ் ரோல்ல போற மாதிரியே தான் இருக்கும். நீ எப்போ கட்சிக்காக யோசிக்கிறியோ அப்போ மட்டும்தான் உன்னால சமநிலையில பேச முடியும். கட்சினா இப்படிதான், இந்த ஃபார்மேட்ல தான் போகும், இந்த ஃபார்மேட் தான் உங்களுக்கு கொண்டு போய் விடும். எந்த கட்சியிலயும் ப்ராப்ளம் இல்லவே இல்லை, இல்லாம இல்லை. எல்லா கட்சியிலும் அந்த ப்ராப்ளம் இருக்கு. அதுக்கு ஒரு இல்ல டைம் இல்ல வேணும். நான் கேட்டது இப்ப நம்ம இதுல வந்து மாவட்ட ஆட்சியர் வந்துச்சு, மாவட்ட ஆட்சியருங்க பாருங்க, மாவட்ட செயலாளர், அந்த 140 பேர் போட்டு முடிச்சிட்டாங்கல்ல அண்ணா, அதுதான் நம்ம கேட்கறது தான். இல்ல, இன்னும் ரிமைனிங் இருக்கு. அது கவுண்ட் எனக்கு சரியா தெரியல. நான் தெரிஞ்சுக்கிட்டு வேணா நாளைக்கு நான் கேட்டு சொல்றேன். இன்னும் ஒரு 10-15 சீட்டு இருக்கு. அதை 40 வந்து லட்சம் அசைன் ஏதோ பண்ண இருக்கு. போறாங்க. அதான் இருக்கு, அதை அசைன் பண்ண போறாங்க. அசைன் ஆனோடனே ஃபுல் வேலை பிஎல்ஏ தான். நெக்ஸ்ட் மீட்டிங் பிஎல்ஏ தான். ஏன்னா எங்க இதுக்கு தெரியல, எனக்கு கரெக்டா எக்ஸாக்டா தெரியல, அது மாதிரி தான் எனக்கு ஒரு சந்தேகம், அதுதான் கேட்டேன், வேற ஒன்றும் வரும் ப்ரோ. தளபதி அப்படியெல்லாம் விட்டுற மாட்டாரு. அதான் சொல்றேன்ல அவரு. இல்ல. அதாவது தெரிஞ்சு நமக்கு நிறை குடம் தழும்பாது. சாரி, நம்மளும் சொல்லுவாங்க, அரை குடம் தழும்பும் நிறை குடம் தழும்பாது. அவர்கிட்ட தெளிவா ஒரு பிளான் இருக்காரு. எந்த கசகசன்னு இவங்க மாதிரி கயம்பியான்னு அங்கிட்டு இங்கிட்டுலாம் அவர் குதிக்கல. அவர் ரொம்ப நிதானமா இருக்காரு. நம்ம எல்லாம் பண்ண வேண்டியது என்ன? நீங்களும் உங்களுக்கு எவ்வளவு அரசியல் ஞானம் இருக்குன்றது தெரியல, எனக்கு சுத்துறோம். எனக்கு ஒத்துக்கிடுறேங்க, எனக்குலாம் ஒண்ணுமே தெரியாது. எல்கேஜி தாங்க, இப்ப நம்மளே தெரியுது ஏங்க, கொஞ்சம். இங்க இருக்க யாருக்குங்க தெரியும்? யாருக்குமே ஒன்றும் எனக்குலாம் தெரியாதுங்க. ஒரு மண்ணும் தெரியாது. இப்பதான் கத்துக்கிடுறேன். படிக்க தான் தெரியுது. இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ல சேர்ந்துருக்குங்க மாதிரி, இப்பதான் ஒன்னாப்லயே அதான் இருக்கும். ஒன்னாப்பெல்லாம் கிடையாது ப்ரோ. எல்கேஜி யூகேஜில தான் உட்காந்துருக்கேன். இப்பதாங்க, அதான் சொல்றேன், இப்பதான் படிக்க ஆரம்பிக்கிறோம். படிக்கதால தெளிவு வருது. கொஞ்ச நாள் ஆட்டும் ப்ரோ. படிச்சு நம்மளுக்கு விஷயம் தெரிஞ்ச பிறகு இவங்க விடுற உருட்டெல்லாம் நம்மளும் பார்க்க தானே போறோம். அரசியல்ல தானே தளபதி இருக்க போறேன்ட்டாரு. நான் வந்துட்டு ஓடவா போறாரு? டைம் இருக்கு ப்ரோ, கத்துக்கணும். இவங்க அதான் திமுக அதிமுக இவங்க வந்து அந்த கட்டமைப்பு சொல்றது அதுதானே. அந்த பூத் கமிட்டி வரையும் ஆள் போட்டு வச்சிருக்காங்க. இப்போ மான்சர், இப்போ ஒரு பூத் கமிட்டிக்கு எத்தனை பேர்? இப்ப திமுக நீங்க இருந்தீங்களா, எத்தனை பேர் ஒரு சராசரியா இருப்பாங்க? அது கணக்கு சரியா தெரியல ப்ரோ. இப்போ என்னை வார்டு வைஸா பிரிப்பானுங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட் வார்டு வைஸா பிரிப்பானுங்க. வார்டெல்லாம் சேர்த்து ஒரு பூத்துக்கா பிரிப்பானுங்க. ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா ஒரு 4 வார்டு இல்ல 10 வார்டுக்கு சேர்த்து ஒரு பூத்தா பிரிப்பானுங்க, ஓகேவா? அந்த அந்த பூத்துல இருந்து அந்த வார்டு டைவர்ட் ஆகும். இதுதான் வந்து எனக்கு தெரியும், ஓகேவா? நான் இருந்தது வந்து என்னோட பூத்துல வந்து எனக்கு பூத் லீடர் யாரும் தெரியும், பூத்து கீழே எத்தனை வார்டு இருக்குன்னு தெரியும், அந்த வார்டுல எந்தெந்த வார்டுல எத்தனை பேர். வார்டு கீழே தானே பூத்து வரும். 4 வார்டு சேர்த்து ஒரு பூத்தா வரும் ப்ரோ. அப்படியா? நீங்க எலெக்ஷன் ஓட்டு போட போயிருக்கீங்களா? ஆமா. அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு ஒரு பூத் நம்பர் கொடுப்பாங்க, கரெக்டா? நீங்க இந்த ரூம்ல போயிட்டு ஓட்டு போடுங்க. அதுல பாத்தீங்கன்னா 3 வார்டுல இருந்து 4 வார்டு மக்கள் நிப்பாங்க அந்த பூத்ல. இது பூத்து கீழே வார்டு வருதா, வார்டு கீழே பூத் வருதான்றது எனக்குமே இன்னும் பக்காவா அனலைஸ் பண்ணி பக்காவா சொல்லணுன்றது வந்து எனக்குமே ஃபுல் நாலேஜ் இல்ல. பட் வார்டு கீழே தான் வருவாங்க. ஏன்னா பூத் வந்து பூத் வந்து 70,000 பூத்துங்காங்கள கணக்கு பண்ணி பார்த்தா, அப்ப வார்டு 70,000 வார்டு வர வாய்ப்பே இல்லை எனக்கு தெரிஞ்சு. வார்டு பூத்து கீழே வரும்னு நான் நினைக்கிறேன். நான் வேணா உங்களுக்கு விசாரிச்சு நான் சொல்றேன். நம்ம இப்பதான் எல்லாம் தெரியுது. நமக்கு ஒரே எல்லாத்துக்கும் சந்தேகமா முதல்ல என்ன தெரியுமா பேசிக் முதல்ல இதெல்லாம் அமையணும்யா. ஃபர்ஸ்ட் மேல எல்லாம் அமையணும்யா. மாவட்ட வைஸா எல்லா தலைவரையும் போட்டு, ஓகேவா, அது பிரியணும். நீ வந்து தெற்கு மாவட்டம் வடக்கு மாவட்டம் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயே இவ்வளவு இருக்கு, ஓகேவா? இதெல்லாம் அனலைஸ் ஆகி, ஓகேவா, இதெல்லாம் போட்டு மொத்தம் 28 அணி இருக்கு. நீ 28 அணி, ஓகேவா? நம்மளுக்கு 28 தானே, கரெக்டா? 28 24 தெரியல, கரெக்டா அது தெரியல. ஆடா பாவீங்களா, 28 அணியா? நம்மளுக்கு எத்தனை வீங்கரா சொன்னாங்க அலெக்ஸ்? என்ன ஃபிங்கர் டிப்லயே வச்சுக்கிட்டு இருப்போம், பார்த்து தான் ப்ரோ சொல்லணும். அலெக்ஸ் கரெக்டா சொல்லுவான். அலெக்ஸ் தெரியுமா? கேட்கும் அலெக்ஸ். நமக்கு இது இன்னைக்கு நம்ம இப்போ இந்த ஞாபகம் இருக்கா? ஒரு விங்க அனுப்பிச்சாங்க தெரியுமா, 28 விங்குன்னு சொல்லிட்டு போட்டாங்க, ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா ஞாபகம் இருக்கு. கரெக்டா நம்பர் தெரியல, 28 தான் நினைக்கிறேன் எனக்கும். சரி, ஆமா 28 விங்ஸா? 28 தான் நினைக்கிறேன். என்னையும் கன்ஃபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? சரி, ஓகே, 28 விங்ஸ், ஓகேவா? இந்த 28 விங்ஸுக்கும் நீ வந்து ஆள் போடணும். ஒரு மாவட்டத்துலயும் இந்த விங்குக்கு நீ ஆள் போடணும். இது எல்லாமே நடக்கணும். இது எப்ப நடக்கும்னா இந்த பிஎல்ஏ மீட்டிங்க்கு அப்புறம் நடக்கும்.
இந்த பிஎல்ஏ மீட்டிங் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீங்க எங்கெல்லாம் யார் யார் கூட கனெக்ட் ஆவீங்க, எப்படி கனெக்ட் ஆகும்ன்ட்டு. ஓகேவா? அது உங்களுக்கு புரிஞ்சிடும். அது அந்த பூத் மீட்டிங் வரையும் எல்லாம் கொஞ்சம் அப்படியே அனலைஸ் பண்ணிட்டே இருங்க. அது வரையும் அனலைஸ் பண்ணுங்க. அந்த பூத் மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் பக்காவாயிடும். எல்லாம் ஒரு ஒரு ஃபார்மேட்ல வந்துருவானுங்க. ஓகே, இதுதான் இங்க இதெல்லாம் இப்படி பண்ண போறோம், இதெல்லாம் இப்படி நடக்க போகுது அப்படின்ட்டு. பூத் மீட்டிங் எப்போ? இப்போ அடுத்த மாசம் சொல்லியிருக்காங்களா? அது நான் டேட் இன்னும் சொல்லப்பா. டேட் கன்ஃபார்ம் டேட் இல்ல. ஆனா எப்படியும் அடுத்த மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன்னா. அது பார்ப்போம். தளபதி ஷூட்டிங் கிட்டிங்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக வந்து இறங்கி உள்ள ஃபீல்டில் இறங்கும் போது இதுக்கே இந்த கதறாங்க. அதுக்கப்புறம்லாம் நரேட்டிவ் செட் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. இவங்க நரேட்டிவ் எல்லாம் எடுபடவே படாது. கிரவுண்ட்ல எல்லாம் இறங்கிட்டாருன்னா இப்போ சும்மா கொஞ்சம் வெறும் அறிக்கைக்கே இந்த கதறாங்க. இப்போ கிரவுண்ட்ல எல்லாம் இறங்கிட்டாருன்னா எங்கிட்டு ஓடுவான்? சும்மா உட்காந்து அவனுக்கு அவ்வளவு கண்டென்ட், அவன் கண்டென்ட் இது பண்றதுக்கே அவனுக்கு டயர்டாகி போயிடும். ஏன்னா அவங்களால என்னடா இது எல்லா பக்கமும் இருந்து டெய்லி இப்போ அவர் 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 காலைல வந்தாரு, இங்க போனாரு, இதெல்லாம் கவரேஜுக்கே திணறிடுவாங்க. வேற லெவல்ல இருக்கும் ப்ரோ தமிழ்நாடு. அதான் சொல்றேன். நிறைய நியூஸ் வரதுக்கு வெயிட்டிங்ல இருக்கு. ஓகேவா? நிறைய பேர் ஜாயின் பண்ண போறாங்க. சில கட்சிகள் இதெல்லாம் ஜாயின் பண்ண போறாங்க. அதெல்லாம் இருக்கு, நியூஸ் இருக்கு. அதெல்லாம் நம்பணும் நம்ம தலைமையை நம்ம நம்பணும். அவ்வளவுதான். இப்போதைக்கு இப்போ கத்துக்கிற அரசியல் கத்துக்குறாங்க. அந்த டிவி இதுல வர மாதிரிதான். கண்டிப்பா. சூர்யா படத்துல சொல்லுவானே அந்த என்டிக்கு இல்லையா, கத்துக்குறோம் அந்த மாதிரி அவ்வளவுதான். ஏன் தெரியுமா? இப்பவே நீ வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், இவங்க எல்லாம் வந்து இப்படி பண்ண போறாங்க அப்படி பண்ண போறாங்கன்னா அவங்கள வந்து மேனிபுலேட் பண்றதுக்கும் அவங்கள வந்து டைவர்ட் பண்றதுக்கும் நிறைய வேலை டிஎம்கே பண்ணும். நீ இப்பவே பண்ணிட்டேன்னா அவங்க கிட்ட நீ ஆப்ஷன்ஸ் வந்து ஃப்ரீயா கொடுத்த மாதிரி. அது அந்த ஆப்ஷன்ஸ் அவனுக்கு எப்படி வேணா யூட்டிலைஸ் பண்ணிப்பானுங்க, அது எப்படி வேணா அதை டைவர்ட் பண்ணுவானுங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம இப்ப கொடுக்க கூடாது. அதை கடைசி நேரத்துல சொல்லும் போது தான் சோக் பண்ண மாதிரி இருக்கும். அவனுங்களுக்கு க்ளூலெஸ்ஸா இருக்கும். எக்ஸாக்ட்லி ப்ரோ. என்ன ஆச்சரியமா இருக்குன்னா மண்டமேல இருக்க கொண்டே மறந்துட்டேன்ற மாதிரி நிறைய பேரு இந்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் இதெல்லாம் கூச்சமே இருக்காது ப்ரோ. இவங்களுக்கு அப்பட்டமா தெரியுது. டே நீ டிஎம்கே அதுல போட்டா மூட்டை நம்பிரவா போறோம். அதை சொல்றதுக்கு அவ்வளவு அவமானப்படுறவன், அசிங்கப்படுறவன் எதுக்கு டிபேட்டுக்கு போறான்? வெறும் காசுக்கு தான் போறான். நீங்க இதுக்கேன்றீங்களே ஆஜவர்தனை பத்தி சொல்லுங்க. இப்போ என்ன தெரியுமா, இப்ப நீ இவ்வளவு நம்ம பேசுறோம், நான் என் கண் கூட ஒண்ணு பார்த்தேன். நான் சொல்றேன் அதை எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப நான் போற இடத்துல வந்து ஒரு வண்டி ஒண்ணு எப்பவுமே பார்க்கிங்ல இருக்கும். அந்த வண்டி வந்து டிஎம்கே கொடி இருக்கும். ஓகேவா? ரெகுலரா பார்த்திருக்கேன். நடுவுல இப்ப தளபதி வந்து பொது இது அனௌன்ஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த வண்டியில திடீர்னு அதே வண்டி டெய்லி பாக்குற ஒரு ஸ்கார்பியோல டிஎம்கேன்னு போட்ட வண்டியில திடீர்னு டிவிகே கொடி. நான் நினைச்சேன் சரி ஓகே டிவிகே கொடி டிவிக்கு சேர்த்தான் போல அப்படின்னு நினைச்சு திருப்பியும் டிவிகேல இருந்து போயிட்டு வந்து பாக்குறேன் டிஎம்கே கொடி. ஸோ இது 2-3 நாளா அந்த நான் அப்பதான் யோசிச்சேன், இப்போ டிஎம்கேவா இருந்து உள்ள கட்சிக்குள்ள மீட்டிங் அட்டென்ட் பண்ணி தெரிஞ்சுட்டு போறானா, இல்ல இவன் யாருக்கு வேலை செய்யறான், இவங்க எல்லாம் யாரு? எனக்கு அது சந்தேகம். ஏன்னா இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு குரூப் வேற சேர்ந்து இது லாஸ்ட் ஒரு 10 days இதை அனலைஸ் பண்ணி நம்ம தப்பா அவனை டக்குன்னு தப்புன்னு சொல்லக்கூடாதுன்னு நல்லா அனலைஸ் பண்ணி அவன் காரெல்லாம் போய் எல்லாம் செய்யறான். 2 கோடி பாக்கெட் வச்சுக்கிறான். கேக்குதா? நெட் இல்லன்னு நினைக்கிறேன். பயங்கர பிரேக் ஆகுது வாய்ஸ். நிறைய ஒரு நிமிஷம் நான் வைஃபை கட் பண்றேன். இப்ப கேக்குதா? கேக்குது ப்ரோ, கேக்குது. அதான் லாஸ்ட் ஒரு 10 days அவர் பொதுக்குழு மீட்டிங்ல இருந்து நான் அவனை அனலைஸ் பண்றேன். அந்த வண்டியை நடுவுல போய் டிஎம்கேவும் போடுறான், ஏடிஎம்கே மாறி மாறி கட்சி கொடி போட்டுக்கிறான். இவனெல்லாம் என்ன பண்றது ப்ரோ? நீங்க இதுக்கே அப்படின்றீங்களே. நான் இல்ல எனக்கு என்ன தெரியுமா யோசனை, இவனுங்க கடைசியில நம்ம கிட்ட இருக்கிற யுக்தியை பயன்படுத்தி நமக்கே திருப்பி முதல்ல குத்திட்டு போயிடுவானுங்களோன்னு தான் எனக்கு அந்த ஒரு எக்ஸாம்பிள் வச்சு யோசிச்சேன். சரி ஓகே, இது வந்து எப்படி இதை டீல் பண்றது அப்படின்னு யோசிக்கிறேன். கரெக்டா பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க நீங்க. இங்கதான் நம்ம தெளிவா இருக்கணும் ப்ரோ. அதான் சொல்றேன்ல, இருக்கிற சூழ்நிலையில எவனையுமே இவன் சொல்றான் இவன் பண்றான்ட்டு நம்ம பொத்தம் பொதுவா நம்ம காது கொடுத்து கேட்டோம், நமக்கு அவ்வளவுதான். நம்ம ரொம்ப தெளிவா கண்டிப்பா நம்ம அரசியல் மையப்படணும். அட்லீஸ்ட் தப்பா பேசுறோம். எக்ஸாம்பிள் வந்து ப்ரோ எக்ஸாம்பிள் ஒண்ணே ஒண்ணுதான் ப்ரோ. எக்ஸாம்பிள்
எக்ஸாம்பிள் ஒன்னே ஒண்ணுதான் ப்ரோ. தளபதி வந்து வந்திருக்காரு. அவர் சொல்றாரு பாரு, உங்களை நம்பி வந்திருக்கேன், என்னை கைவிட எக்ஸாக்ட்லி. மாட்டீங்களான்னு கேட்டார்ல, அந்த ஒரு கண்டென்ட். ரெண்டாவது வந்து அவரு என்ன சொன்னாலும் அவர் ஒரு கண்டென்ட்டோட தான் வந்திருக்காரு. ஒரு விஷயத்த நோக்கி தான் வந்திருக்காரு. நம்ம அவரு யாரு நடுவுல எவன் என்ன பேசினாலும் இவன் அப்படி சொல்றான், அவன் அப்படி சொல்றான். தளபதிக்கு உண்மையா இருக்கிறவங்க ஓட்டு போட்டோமா? நம்ம சுத்தி இருக்கிற நமக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்களும் ஒரு 100, 200 பேர் ஓட்டு போட வச்சோமா? உண்மையா 4 பேர்கிட்ட விஷயத்த சொன்னோமான்னு இருக்கணுமே தவிர, அவன் இப்படி சொன்னான், இவன் டிஎம்கேல இருந்து இவன் வெளில போயிட்டு இவன் வந்து சொன்னான், அவன் வந்து சொன்னான். எனக்கு என்னன்னா, தளபதி ஆனா சூப்பரா நாளைக்கு ஒரு விஷயத்த பண்றாருன்னா, அந்த மேடை ஏறுற வரைக்கும் எவனுக்குமே தெரிய மாட்டேங்குது. எனக்கு அதுதான் ரொம்ப சூப்பரா புடிச்சிருக்கு. தயவு செய்து அவர் அந்த யுக்திய என்னைக்குமே மெயின்டெயின் பண்ணா மட்டும் தான், இவனுங்க இத நம்ம எலக்ஷன் வரைக்கும் இத நம்ம வச்சுக்கணும். அவர் சொல்றாரு பாரு நெறைய ஐடியாஸ் இருக்குன்ட்டு. இவனுங்க அத ஆட்டைய போட்டு போயிடுவானுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே இப்போ ஒரு அண்ணன் தம்பி இருக்கான். அண்ணன் டிஎம்கே, தம்பி டிவிகே. மாறி மாறி தான் இவனுங்க வேலை செய்றானுங்களே. எனக்கு அதெல்லாம் யோசனை. இப்ப அந்த ஒரே இடத்துல 2 பேர் இருந்தா, அவங்க 2 பேருக்கும் தெரிஞ்சிரும்ல என்ன நடக்குதுன்னு. ப்ரோ நம்ம இது தளபதி இந்த எனக்கு வேலை தெரிஞ்சு எப்படி நம்ம நம்ம தளபதி எனக்கு இது தெரிஞ்சு இது அந்த அளவுக்குலாம் தடுமாற்றம் வராது ப்ரோ. அதான் சொன்ன மாதிரி இல்ல தளபதிய சொல்லலப்பா. நம்மள சொல்றேன். நமக்கு இல்ல இல்ல கண்டிப்பா இவன் கூட இருக்கவனுக்கு எப்படிலாம் முதுகு குத்த போறானுங்கன்றேன். இல்ல இல்ல கரெக்ட். கிங் ப்ரோ, இதுல ஒரு விஷயம் நீங்க நல்லா கட்சியில சேர்றவங்களுக்கு 2 பேட்டர்ன் இருக்கு. ஓகேவா? கொள்கை ரீதியா சேர்றவன் ஒருத்தன், இல்ல அந்த தலைவரை புடிச்சு சேர்றவன் ஒருத்தன், ஒருத்தன் பதவிக்காக சேர்றவன் ஒருத்தன். ஓகேவா? இது ஒரு 3 பேட்டர்ன் இருக்கும். எப்பயுமே கட்சினா இதுதான். டிஎம்கேல சேர்ந்தவன் எல்லாமே கொள்கைக்காக சேர்ந்தவன் நினைச்சீங்கன்னா சிரிச்சு விட்டுருங்க. அவன் எவனுமே கொள்கைக்காக சேர்றவன் கிடையவே கிடையாது. பதவிக்காக சேர்றவன் தான். அந்த பதவியை வச்சு அதெல்லாம் அந்த எப்படி காலம், அந்த காலம். எப்படி அதெல்லாம் அந்த காலம், சம்பாதிக்கணும் அந்த காலம். நீ சொல்றதுல அதெல்லாம் அந்த காலம். அந்த எப்படி காலம் 30 வருஷத்துக்கு சம்பாதிக்கணும்னு முன்னாடி. பாக்குறவன் தான். ஏன்னா கொள்கை ரீதியா இங்க எவனுமே செயல்படல. தீகா ஒருத்தன் கொள்கைக்காக பேசுறான்னா, அவனும் அரசியலுக்காக தான் பேசுறான். வேற ஒண்ணும் கிடையாது. நானும் இந்த உலகத்துல இருக்கேன், நானும் இருக்கேன், நான் பேசுவேன் அப்படின்றதுக்காக தான் கொள்கைன்ற பேர்ல பொய் பிரச்சாரத்த பண்ணிட்டு இருக்கிறது தான் தீகா. ஓகேவா? டிஎம்கேல நீ இப்ப சொல்ற பத்தி எனக்கு தெரிஞ்சு கொள்கைனா நார்மலா ஒரு கட்சியோட கொள்கைனா எல்லாரும் எதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க? நீ சொல்லு ஜென்ரலா. ஒரு கட்சி ஒருத்த ஆரம்பிக்கிறானா அவனோட கொள்கை எது பேசிக்கா இருக்கணும் சொல்லு. கட்சியோட கொள்கை தான் ப்ரோ. கட்சி என்ன கொள்கையை பின்படுதோ மக்கள் அந்த நலன் சார்ந்து இருக்கணும் ப்ரோ. ஒண்ணு அந்த அந்த மக்கள் இல்ல இல்ல கொள்கையை தான். நான் கொள்கை வார்த்தைக்குள்ள போல. ஒரு கட்சி இல்ல ஒருத்த ஆரம்பிக்கிறானா அது அவனோட அவனோட கடைசி என்ன சொல்லுவாங்க அந்த எப்படி சொல்றது இது நான் கரெக்டா தமிழ் வார்த்தை சொல்றேன். சித்தாந்தமா? அதுக்கான இல்ல இல்ல கோர் ஆஃப் த அந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான கோர் தான் காரணம் ப்ரோ. அதுதான் கொள்கை. கரெக்டா? கொள்கை தான் கோர் ப்ரோ. கோர் ஒரு தான் கட்சி கொள்கை. அந்த அதான் இது இது சொல்லுங்க. இதுதான் ப்ரோ. இந்த இந்த மேட்டர்ல சேர்றவனா இருக்கணும். அந்த காலத்துல அண்ணா கூட சேர்ந்தவங்களும் சரி, இல்ல காமராஜர் கூட சேர்ந்தவங்களும் சரி, இவங்கெல்லாம் கொள்கை ரீதியா ஜாயின் பண்ணவங்க. மக்கள் வந்து புரட்சி ஏற்படணும். இந்த புரட்சியால மக்கள் என்ன பயனடைறாங்க, அந்த மக்களுக்கு என்ன பயனா போகுதுன்னு தான் நினைச்சு கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சிக்காக வளர்ச்சியை பாக்குறவங்க. இவனுங்கெல்லாம் யாருமே மக்களை பத்தி யோசிக்கிறவங்க கிடையாது. பண வெறியும், பதவி வெறியும் எப்படி நம்மளுக்கு வேணும், அதை எப்படி நம்ம அடையணும்ன்றது விரும்புறவங்க தான் இவங்க எல்லாமே. அதான் நான் சொன்னேனே, கட்சிக்கு வந்து பணவெறி, சேர்றவன் இந்த பதவெறி, அப்புறம் வந்து பதவி இன்னொரு வெறி. ஜாதியை ஒடுக்குப்படுத்தணும். அப்புறம் வந்து அவனுக்காகவே நான் வந்து வந்து நிக்கணும். அந்த அந்த ஜாதி அங்க இருக்கிற ஒரு ஜாதி ஆட்சி ஜா அதிகாரம் தாங்க. ஜாதி அரசியல், மத அரசியல், இது எல்லாமே இவனுங்க இதுக்குள்ள கொண்டு வர மாட்டானுங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் கொண்டு வருவானுங்க. எலெக்ஷன் வரையும் ஆனா எல்லாரும் ஆனா ஒண்ணு. ப்ரோ அது 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 அந்த 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 மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் போயிடாது. நான் ஏன் சொல்றேன் பாத்துக்கோ. ஏய் போல ஆர்டிபி, நான் சொல்றதை கேளு. இது அரசியல் பண்ணும்போது இதை பண்ணவே மாட்டாங்க. மத ரீதியாவும் இல்ல ஜாதி ரீதியாவும் அரசியல் பண்ண மாட்டாங்க. அரசியல் எப்போ பண்ண மாட்டானுங்கன்னா எலெக்ஷன் பண்றப்போ பண்ண மாட்டானுங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதுல ஆதிக்கம் செலுத்துவானுங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் மத ரீதியாவும் ப்ரோ ஜாதி நான் ரீதியாவும் அப்ப உன்கிட்ட பிரிக்கப்பட்டு கேள்வி பேசுவாங்க. கேக்குறேன் பாரு. அப்ப உனக்கு பொது தொகுதி, உனக்கு இந்த தொகுதி எதை பேஸ் பண்ணி அவன் செலக்ட் பண்றான்? நீ சொல்லு. நீ ஓப்பனா இல்ல நீ ஓப்பனா அதை சொல்லிடுவியா? அந்த தைரியம் இருக்கா? இல்ல ஓப்பனா சொல்ல மாட்டேன். பட் லிட்டரலா தெரியுதுல்ல தலைவர். அது தெரியும். அது பிரச்சனை கிடையாது. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஆனா அது பொது மேடையிலயோ பொது விஷயத்திலயோ அதை பேச மாட்டானுங்க. நம்ம இனிமே பேசுவோம்ல. நீ பேச மாட்டே. நம்ம பேசுவோம். அதுதான் சொல்றேன். நம்ம ஒண்ணு பேசுவோம். பார்த்து பேசுவோம்ல. நீ
நம்ம பேசுவோம். இப்போ கிங் சொன்னதுக்கு என்னன்னா, கார்ல ஒருத்தன் டிவிகே கட்டுறான். அதே கார் வந்து டிஎம்கே கொடி கட்டுதுன்னா, ப்ரோ அதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. அவன் லாபம் எதுல அடையணுமோ அதை நோக்கி போயிட்டு இருக்கான். அவன் மக்களுக்காக ஓடல அவன். எந்த கட்சியில நம்மளுக்கு லாபம் கிடைக்குமோ அந்த கட்சிக்கு அவன் தாவிட்டே இருப்பான். அவன் இங்க இல்ல, இதுக்கப்புறம் இன்னொரு கட்சி ஆரம்பிச்சா கூட அந்த கட்சியில போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க எல்லாம் பண வெறியும் பதவி வெறி பிடிச்சிருக்காங்க. பதவி எங்க கிடைக்கும், அந்த அங்க அந்த எந்த கட்சி கிடைக்கும், அந்த கட்சியில போய் எப்போ சேருவோன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. டிஎம்கேல முக்காவாசி பேர் இப்ப பணம் சம்பாரிச்சிட்டாங்க இந்த 4.5 வருஷத்துல. ப்ரோ எழுதி இன்னொரு வச்சுக்கோங்க. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இப்போ டிஎம்கே விட்டுருங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா ஒரு ஆஃப்டர் ஒரு 50 இயர்ஸ் ஆர் ஒரு 60 இயர்ஸ் கட்சி ஒரு ரெவல்யூஷன் ஒன்று நடக்கும் பார்த்தீங்களா? 1978ஓ 1975ஓ 1980லயோ வந்து இவங்க எல்லாமே ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதெல்லாம் ஒரு எல்லா எல்லா இந்த ஏடிஎம்கே டிஎம்கே காங்கிரஸ் பிஜேபி எல்லாம் ஒரு ஸ்பேச்சுலேஷன் பாயிண்ட் போயிட்டு மக்களே 50 வருஷமா பார்த்து வெறுத்து அசிங்கப்பட்டு இவனு நீங்களாம் வேஸ்டடா உங்களை நம்பி நாங்க இத்தனை நாளா இருந்தது வேஸ்ட்ன்ற ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. அதாவது வெறுப்பின் உச்சத்துக்கே போயிட்டாங்க. இப்போ இந்த ஸ்டாண்டர்ட்ல தளபதி வந்து நிற்கும் போது இந்த இடத்துல வந்து இவனு எல்லாமே அரசியல் சாயத்தோட வந்து போனானுங்க. கேட்டா நான் அண்ணா கூட இருந்தேன், எம்ஜிஆர் கூட இருந்தேன், அங்க இருந்தேன், காமராஜர் எல்லாம் ஒவ்வொருத்தரோட இருந்து அவங்களோட யுக்தியை பயன்படுத்தி அவங்க கிட்ட இருந்து எக்ஸாக்ட்லி. கெட்டதை நம்ம என்ன பண்ணி சம்பாதிக்கணும்னு நினைச்சதை இப்ப எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சவனுங்க. ஆனா இன்னைக்கு இப்போ பியூர் அண்ட் பியூர் நான் கட்சி ஆரம்பிக்கிற மக்களுக்காக என்னால சம்பாதிக்க முடியும். ஆனா அது இல்லாம மக்கள் நல்லது பண்ணும், நான் ரிட்டர்ன் அவங்களுக்கு செய்யணும்னு வந்தேன். ஆனா இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி எம்ஜிஆரோ கருணாநிதியோ வேற யாருமே வரல. அவங்க எல்லாம் எப்படி வந்தாங்கன்னா, நீ என்ன கட்சியில இருந்து எடுத்துட்டியா, நீ என்ன கட்சியில இருந்து விலக்கிட்டியா, உன்னை விட நான் பெரிய ஆளாய் காட்டுறேன், அந்த மாதிரி ஈகோ அந்த அவங்களுக்கு எனக்குன்னு ஒரு ஒரு கூட்டம் இருக்கு, அதை வச்சு நான் உன்னை அடிக்கிறேன் பாரு, அப்படிதானே வந்தவங்க எல்லாரும். கரெக்டா இல்லையா? எல்லாருமே அதே ப்ரோ. அதான் நம்ம ஆரம்பத்திலே சொல்லிட்டேன்னா, அவங்க எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி ஸ்டிக்கர் ஒட்டி ஸ்டிக்கர் ஒட்டி நல்லா வளர்ந்து வந்துட்டாங்க ப்ரோ. அந்த வரலாறெல்லாம் நம்ம போய் பார்க்க பேசுறதுக்கு நமக்கு அந்த மாதிரி விஷயங்கள் அந்த பழைய காலத்து ஆட்கள் பேசும்போது தான் ப்ரோ தெரியுது. இந்த இந்த காலத்துல இந்த தற்கூரிங்க அந்த நண்டு சுண்டுங்களாம் சுத்துது தெரியுமா? அதுகளுக்கெல்லாம் உண்மை என்னன்னே தெரியாது. நியூஸ் பேப்பர்ல இன்னைக்கு மோடிஜியை பத்தி கூட தான் டைம்ஸ் ஆஃப் உள்ள ரிப்பப்ளிக்ல ஆஹா ஓஹோன்னு எழுதுறான். 100 வருஷம் கழிச்சு படிக்கும்போது எப்படி தெரியும் நமக்கு? அது என்ன கஷ்டப்பட்டோம் அன்னைக்கு, இன்னைக்கு என்ன நடந்ததுன்றது நமக்கு மட்டும் தான் தெரியும். இது ஆர்டிபி. இப்போ நீ வந்து பிஜேபி பத்தி எழுதுன நீ சொல்ற. நான் ஒன்னு ரீசெண்டா நான் பார்த்ததை சொல்றேன். ரீசெண்டால அதை நான் இப்பயோ பார்த்துட்டேன். ஓகேவா? நான் அதை வச்சு சொல்றேன். எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. பிஜேபி வந்து எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணப்போ எல்லா கமர்ஷியலும் சரி, ஒரு பிரைவேட் கம்பெனி சரி, ஒரு எம்என்சி கம்பெனிஸ் இது வந்து காசு கொடுப்பானுங்க. பார்த்திருக்கியா? டொனேஷன் மாதிரி கொடுப்பானுங்க. கட்சி நிதியா கொடுப்பானுங்க. அந்த மாதிரி பிஜேபிக்கு வந்து ஒரு 42 கம்பெனி கொடுத்துருக்கு. எவ்வளவு கோடின்னு நினைக்கிற? 2600 கோடி கொடுத்துருக்கு. அந்த 2600 கோடியும் கொடுத்தது அந்த 42 கட்சியும், அந்த 42 கட்சி அந்த 42 கம்பெனியும் பிஜேபி எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் இவங்க எல்லாருமே பெனிஃபிஷியரி அடைஞ்சிருக்கானுங்க. கான்ட்ராக்ட் பேசிஸ்ல இல்ல எங்கேயாவது ஒரு டெண்டர் பேசிஸ்ல இந்த டொனேட் பண்ணவங்க எல்லாருமே அதுல வந்து பெனிஃபிட் பாருங்க, ஆயிருக்கானுங்க. இங்க கிடையாது, ஆல் இந்தியால எல்லாருமே தான், எல்லா கட்சியுமே தான். இப்போ டிஎம்கே எடுத்தாலே இல்ல இப்போ ப்ரோ, அவங்க நான் அந்த இதை மாதிரி ஏன் ஜெயிச்சவங்க தான். இல்ல நான் இதை ஏன் தெரியுமா சொல்றேன்? அந்த 42 கம்பெனி யாருன்னு எக்கனாமிக்ஸ் ஆஃப் இந்தியால போட்டவனுங்க. எக்கனாமிக் ஆஃப் இந்தியால அந்த பேஜ்லயே போட்டானுங்க. இந்த கம்பெனிஸ் எல்லாம் கொடுத்துருக்கு, இந்த கம்பெனி நேம் வந்து மென்ஷன் பண்ணி போயிருக்கானுங்க. ப்ரோ நான் என்ன கேக்குறேன்னா, இருந்து பேசுறேன் ப்ரோ. நான் என்ன சொல்ல வரேன்னா, இது எல்லாமே இன்னைக்கு நிலவரத்துல நம்மளுக்கு அப் டு டேட்டா தெரியும். இன்னும் டிஎம்கே மாதிரி ஒரு 70 வருஷம் கடந்துருச்சுன்னு வச்சுக்குவேன், பிஜேபி இதை தான் கண்டென்ட்டா தூக்கிட்டு வருவான். எங்க மோடிஜி எப்படி பண்ணாருன்னு பாருன்னு சொல்லி 70 வருஷம் கழிச்சு கொண்டு வருவான். அந்த வேலையை தான் இப்ப டிஎம்கே தற்கூரிங்க, இந்த ஐடி செல் தற்கூரிங்க பண்ணுதுங்க. அததான் இப்ப நான் சொல்ல வந்தேன். என்ன தெரியுமா? ஆதரவு அர்ஜுனா வந்து இவனுங்க ஆதரவு அர்ஜுனா மேல வைக்கிற குற்றச்சாட்டுமே இதுதான். ஓகேவா? நான் என்ன சொல்றேன்னா, இதே திமுக தெம்புள்ள திராணி உள்ள தைரியமான திமுக, மானம் உள்ள திமுகவா இருந்தனா, நீ லாட்டரி மார்ட்டின் கிட்ட இருந்து வாங்கின 500 கோடி தேர்தல் நிதிய அப்படியே திருப்பி கொடுக்குற இன்னைக்கு. நீ பண்ணனா தைரியமுள்ள ஆம்பளை உள்ள தானி உள்ள திமுக நான் நம்புறோம் ப்ரோ. அண்ணா அறிவாலயமே மக்கள் நிதி கொடுத்து கட்டுற கட்டடம் ப்ரோ. அதெல்லாம் டிஎம்கேயோட சொந்த கட்டடமா? மக்கள் அன்னைக்கெல்லாம் வேற யாருமே இல்ல. நம்ம இப்ப யாரு பாரு, இல்ல உங்களுக்கு ஒரு கதை ஒண்ணு சொல்றேன். இப்போ கலைஞர் இருக்கும்போது அவங்க பர்த்டே வருதுல்ல, அவர் பர்த்டே
அவர் பர்த்டேக்கு அவர் சைஸ்க்கு ஒரு பெரிய ஒரு கண்ணாடி பாக்ஸ் ஒன்று இருக்கும். நான் சொல்றேன் எனக்கு அது, ஏன்னா எங்க ஃபேமிலி மொத்தமே டிஎம்கே, ஓகேவா? பியூர் அண்ட் பியூர். எங்க 13 பேர் எங்க ஃபேமிலியில, எங்க அப்பா அம்மா தம்பி தங்கச்சி சித்தப்பா எல்லாம். ஸோ இவங்கெல்லாம் பர்த்டேக்கு போவாங்க. போயிட்டு அங்க அந்த கேக்குதா? ப்ரோ நீ டிஎம்கே ஒரு வருஷம் பதக்குன்னு கேக்குது ஆயிடுச்சு. கேக்குது ப்ரோ, கேக்குது இல்ல கேக்குது. இல்ல, நான் இல்லப்பா, நான் இல்ல, எங்க ஃபேமிலி. நான் ஆப்போசிட். இது வரைக்கும் நான் டிஎம்கேக்கு ஒரு வாட்டி கூட ஓட்டு போட்டது இல்ல. நான் எனக்கு 46 வயசு ஆகுது. நான் டிஎம்கேக்கு ஓட்டே போட்டது இல்ல. ஏடிஎம் கூட போட்டிருக்கேன், ஆனா டிஎம்கே போட்டதே இல்ல. எங்க அப்பா எல்லாருக்கும் ஃபேமிலிக்கு ஆப்போசிட்டா தான் போடுவோம் போய் வேணுன்னே. உங்களுக்கு பிடிக்காதரான்ட்டு போய் போடுவேன் எங்க சித்தப்பா வீட்டுலாம் திட்டிட்டு. என்னன்னா, அவர் வந்து பர்த்டேக்கு கட்சி நிதிக்குன்னு சொல்லிட்டு அவங்க பர்த்டேக்கு காசு 1000, 500, 200, 300 தங்கம் எல்லாம் போடுவாங்க. நான் கேட்பேன், இதெல்லாம் என்னப்பா பண்ணுவாரு அவர்கிட்ட. டேய் அதெல்லாம் கட்சி நிதி. நான் சொன்னேன், யோ அந்த ஆள் என்ன பிச்சை எடுக்கிறான், பர்த்டேக்கு பிச்சை எடுக்க சொல்லிட்டு நான் செம்ம திட்டு எங்க அப்பால, டே அந்த மாதிரிலாம் பேசாதரா அப்படின்னு. இப்படிதான் சுரண்டவனுங்க அவனுங்கன்னு சொல்றேன் நான். இது வந்து இதுக்கெல்லாம் ஒரு ஹிஸ்டரியே இருக்குது. எத்தனை வருஷம் இந்த மாதிரி காசு வாங்கியிருக்கா தெரியுமா பர்த்டேக்கு? அதெல்லாம் யாருக்கு எங்க தெரியும் bro? அறிவாலயம் பாவம் ஆட்டோ அறிவாலயமே ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுற 500 ரூபாய் கொடுத்துட்டு போவான். கொடுத்துட்டு போவானா புடிங்கண்ணா, நான் நல்லா பாருங்க. ப்ரோ இல்ல, அந்த டப்பால ஏங்க போட்டு போவான். நீங்க வரலாறுலாம் ஏங்க யோசிச்சு முன்னாள் ஊப்பின்னு ஞாபகம் வச்சு சொல்றீங்க. நான்லாம் முன்னாள் ஊப்பியில இருந்திருக்கேன். நான் சொல்றேன், ஏய் நான் முன்னாள் மாவட்ட யூபி ரீதியா கிடையாதுப்பா. டேய் நான் முன்னாள் யூபி கிடையாது. எங்க அப்பா எல்லாம் யூபி. எங்க அப்பா கலாய்க்கிறது தான் எங்க வேலையே. எங்க அப்பா, எங்க பெரியப்பா, நான் சித்தப்பா, எங்க இல்ல மாமனாரு நான் எல்லாரும் கலாய்க்கிறதே என் வேலை. நான் நீங்க இருந்திருக்கிறேன் ப்ரோ. ஏடிஎம்கேப்பா? நான் முன்னாள் ஊப்பியா இருந்திருக்கேன். நான் என்ன தெரியுமா ஏடிஎம்கே பண்ணுவானுங்க? கிடையாது, நான் ஏடிஎம்கேவும் கிடையாது. ஏடிஎம் கிடையாது. ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டிருக்கேன், அவ்வளவுதான். ஆப்போசிட்டா போய் போட்டுருப்பேன், இல்ல நோட்டாக்கு போட்டுருவேன் மேக்சிமம். சரி விடுங்க. பா யாருக்குமே இது தெரியாதாப்பா? ஊப்பிங்கெல்லாம் என்ன? இப்ப நீ ஒரு மாவட்ட ரீதியா ஒரு ஒரு பிரச்சாரம் பண்றாங்க, இல்ல ஒரு மாநாடு நடத்துறாங்கன்னா, அந்த மாவட்டம்ல எங்கெங்கெல்லாம் எம்எல்ஏ, எம்பிஸ், கவுன்சிலர் இருக்காங்களோ, அந்த காலத்துல நான் சொல்றது ஃபார் 90s to 2000 வரையும் பாத்தீங்கன்னா, அதுக்கு வந்து 70sல இருந்தே இதான் நடக்குது, ஓகேவா? என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, பேக்கரியில இருந்து சின்ன தையல் மிஷின் கடை வரையும் 10 ரூபா 20 ரூபான்னு வாங்குவாங்க. எல்லா கடையிலும் வாங்குவாங்க. இங்க வந்து ஒரு மாநாடு நடத்த போறோம், மாநாடுக்கு உங்களால முடிஞ்ச நிதியை கொடுங்கன்னு சொல்லிட்டு கடை கடை வீதி வீதியா போய் கலெக்ட் பண்ணுவாங்க. அப்படி எத்தனை இல்ல. பேர் இங்க பாரு, இங்க பார்த்திருக்கீங்க? பாரு, இங்க பாரு. அதாவது ஒரு பெட்டி கடையில ரோட்ல ஆயா காய்க்கு கறி கீரை கடை வச்சிருக்கல, அது கிட்ட 100 ரூபாய் வாங்குவானுங்க. பேக்கரி கிட்ட 1000 ரூபாய் 500 ரூபாய் வாங்குவானுங்க. ஹோட்டல்ல வந்து 1000 ரூபாய் வாங்கணும். அப்படி இல்லைன்னா அந்த ஹோட்டல் என்ன சொல்றானுங்க, மாநாடு நடக்குது 2 நாளைக்கு சாப்பாடு கொண்டு வந்து குத்துட்டு போ, காசு வேணாம் அப்படின்னுவானுங்க. அந்த சைடு இந்த டீ கடைக்காரன்ட்ட போவானுங்க, சிகரெட் வாங்கிட்டு டீ குத்துரு 2 நாளைக்குன்ட்டு போயிடுவானுங்க. அதுக்கப்புறம் அங்க கல்யாண மண்டபம் இல்லைன்னா ஆளுங்க வருவாங்க, நீ நைட்டு மட்டும் தங்க வச்சு கொண்டுருவானுங்க. அந்த சைடு ட்ரெஸ் கடைக்கு போவானுங்க, காசு சரியா இல்ல ஒரு 20 வேஷ்டி சட்டை இந்த இதெல்லாம் கொடுன்னு பொன்னாடெல்லாம் கொடுன்னு வாங்கிட்டு வந்துருவானுங்க. ஸோ எல்லாமே காசே இல்லாம எப்படிலாம் பண்ணுமோ அப்படி. சப்போஸ் அவன் கொடுக்காம போனான்னா 3 நாள் கழிச்சு மாநாடு முடிஞ்ச உடனே அன்னைக்கு நைட்டு மொத்தமா போய் அவன் கடையில போய் ஒரு கலாட்டா ஒன்று பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் தூக்கின்னு ஓட்டுருவானுங்க. இதுதான் நடக்கும். ப்ரோ இதை நான் ரெகுலரா பாத்திருக்கேன். நம்ம சொன்ன எல்லா பாயிண்ட்டையும் கன்சல்டேட் பண்ணி நான் சொல்ல வந்தது ஒரே லைன்ல முடிச்சிடுறேன். ஸோ இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசணும், கடைசியா ஒரு ஒரு அரை மணி நேரமா நம்ம டிஎம்கே வந்து எப்படி எல்லாம் எங்க ஸ்டார்ட் ஆச்சு, இன்னைக்கு எங்க வந்து நிக்குது. ஏன்னா இந்த ஸ்டார்ட் ஆகி நடுவில் இடைப்பட்ட அரசியலை யாருமே நமக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது. யாராவது ரொம்ப வயசானவங்க, ரொம்ப ரொம்ப இதாக இருந்தவங்க நம்ம சொன்னா மொட்டமே ஒழிய யாருக்கும் தெரியாது. ஏன்னா இன்னைக்கு அவன் அவ்வளோ பெரிய பணக்கார கட்சி. ஏன்னா இதெல்லாம் வந்து மக்கள் தொண்டு செஞ்சு மக்களுக்காண்டி போராடி அவ்வளோலாம் வந்து வளர்ந்த கட்சி கிடையவே வாய்ப்பே கிடையாதுங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய கட்டமைப்பு காங்கிரஸுக்கு கூட கிடையாது. காங்கிரஸ் கூட இவ்வளோ பெரிய கட்டமைப்பு கிடையாது. எப்படி முடிஞ்சது? ஊழல், காசு, அடிதடி, கட்ட பஞ்சாயத்து, இது மட்டும்தான் அவனுடைய அடி நாணம். இதனால நீங்க என்ன தெரிஞ்சுக்கிடணும்னா, டிஎம்கே வந்து பயங்கர ப்ரொபகண்டா, எல்லாம் ஃபேக் நியூஸ், ஃபால்ஸ் நியூஸ். நீங்க மேலோட்டமா அவன் நியூஸ் சேனல்ல ரெண்டு ரெண்டு அந்த அந்த பேச்சாளர்கள் எல்லாமே அந்த இவங்க வரவங்க பேசுறாங்கன்றதையும் நம்பாதீங்க. இவங்க ட்வீட்டை போடுறதுனால அது உண்மையும் நம்பாதீங்க. எதையுமே 2 தடவைக்கு 3 தடவை ஆராய்ஞ்சு பாருங்க. எனக்கெல்லாம் அந்த நம்ம டிவிகே பசங்களை அந்த வீடியோவில் ஓடுற மாதிரி ஒரு இதில் எடுத்து போட்டிருப்பான். அதெல்லாம் நான் திரும்பி சொல்கிறேன், அதெல்லாம் பக்கா செட்டப்புங்க. இவங்க சும்மா அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு ஓடுறான்னு ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க. அவங்க கரெக்டாக அது 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 ஜூம் பண்ணி கேப்சர் பண்ணிட்டான். ஏண்டா அந்த அந்த மாவட்டத்தில் இருந்து ஒரு ஒரு நம்ம நம்ம மாவட்ட செயலாளர் அங்கே இருக்காரா, யார் வந்து ஒரு அறிக்கை எதுவுமே வரல பாருங்க.
ஸோ அது கம்ப்ளீட்டா அந்த இடத்துல நமக்கு ஒரு டிஸ்கனெக்ட் இருக்கு. நம்ம பார்ட்டியில இருந்து இந்த மாதிரி எங்க 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 இதெல்லாம் அடிச்சு விரட்டினீங்கன்னு ஒரு எதிர்ப்பாது வந்திருக்குங்க. எப்படி ஒரு எதிர்ப்பு கூட வராம இருக்கும்? அப்ப எதிர்ப்பு வரலைன்னா சம்திங் இஸ் ராங் பிஹைண்ட் த சீன். ஸோ அது அந்த லெவலுக்கு டிஎம்கே கிட்ட இன்னைக்கு கேப்பபிலிட்டி இருக்கு. அவனால அந்த நரேட்டிவ் செட் பண்ண முடியும். ஸோ தயவு செய்து இந்த 100 பேர் கீழே இருக்கிறவங்க, நீங்க எந்த ட்வீட்டு வீடியோ அவன் எவ்வளோ பெரிய புஸ்தகத்துல எத்தனை பக்கத்தை எடுத்து போட்டாலும் படிங்க, தெரிஞ்சுக்கங்க, அதுக்கப்புறம் நம்புங்க. நம்புறதுக்கு முன்னாடி நீங்க 10 தடவை யோசிச்சீங்கன்னா அது தப்பே கிடையாது. ஏன்னா அவ்வளோ மோசமானவங்க. ஆர்டிபி இந்த நியூஸ் 24x7 ஒருத்தன் இருக்கான் தெரியுமா? ஆமா ப்ரோ. நியூஸ் சேனல் இருக்கு. அவன் தான் இந்த இருக்கவே எல்லாம் சில்லறையா இந்த இருப்பான். அவெல்லாம் பஞ்ச பொழைக்கிறதுக்கு அட்டென்ஷன் செய்யுங்க. சும்மா எதுவுமே தெரியாது அவனுக்கு போட்டு இருப்பான். ப்ரோ எனக்கெல்லாம் தெரிஞ்சது பக்கா நரேட்டிவ் மாதிரி இருக்கு ப்ரோ. நம்ம கட்சியில இருந்து எப்படி ஒரு எதிர்ப்பு, அதாங்க. ஒரு சின்ன ஒரு நியூஸ் கூட வராம இருக்கு. யாருமே பேசாம இல்லைங்க, இருந்து. அது எங்கேயாவது அவங்களுக்கு தெரியாதுங்க. அது ஏதாவது ஒரு ஓரத்துல இருந்திருக்கலாம். அது ஒரு பெரிய பூதாரமா இவன் ஆக்கி ப்ரோ இந்த எக்ஸாஜரேட் பண்ணி காமிக்கிறது. அவங்க ஓடுறா, நீ ஓடுற மாதிரி ஓடுறான்னு அங்க இருக்கவனே சொல்லியிருப்பான் ப்ரோ. நீங்க அவ்வளவு நல்லவன்லாம் நான் தான் சொல்றேனே. நீங்க டிஎம்கேவை வந்து நம்ம சைட்ல இருந்து நீங்க டிஎம்கேவை பார்க்கவே பார்க்காதீங்க. பார்த்தீங்கன்னா உத்தம மாதிரி தான் தெரியும். டிஎம்கே சைட்ல இருந்து டிஎம்கேவை பாருங்க. அவனை பத்தி ஏங்க, அவன் என்னென்ன DMK அயோக்கியத்தனம் பத்தி பண்ணுவான்றது. தமிழ்நாட்டுக்கே தெரியுங்க. நம்ம சொல்லிதான் தெரியணும்னு கிடையாது. தமிழ்நாட்டுக்கே தெரியும். வழியில இருந்தா எத்தனை நாள் போட்டுட்டு இருக்காங்க. ப்ரோ இவங்களை பத்தி என்ன இல்ல யாருக்கு ப்ரோ, நீங்க தெரியாம இருக்குது? மேலோட்டமா ப்ரோ நான்லாம் ஏமாந்துருக்கேன். ஐயோ நான் வந்து எனக்கெல்லாம் அது தெரியவே தெரியாது. நான் ஒத்துக்கிறேன். எனக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி போற போக்குல பார்த்து எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அது கிடையவே கிடையாது. ஒரு நியூஸ் அவன் ப்ரொபகண்டா படுத்துறான்னா அது நம்ம கொஞ்சம் உன்னிப்பா போய்